ஆனா உண்மையிலே சுனாமி வந்தா டிசம்பர், எம்ஜிஆர் செத்தது டிசம்பர், புயல் வந்தது இது எல்லாமே டிசம்பர், வெள்ளம் வந்ததும் டிசம்பர். இப்ப விஜய் டிசம்பர் மாசம் கொண்ட மாதிரி போயிருந்துங்களா? என்ன பண்றது? 12 அம்மா இந்த 2023 டிசம்பர் அம்மா என் லைஃப் இருந்து அழிச்சிடணும். என்ன கேட்டா இல்ல இந்த விஜயகுமார் உங்க விஜயகுமார் ஏன்? விஜயகுமார்ன்றாரு அவரு. நம்ம விஜயகுமார் மாம்ஸ் தான். விஜயகுமார் மாம்ஸ் அவரு அழைப்பு. அந்த ஐடி டிபி மாத்திட்டான் போல. ஆமா டிபி என்ன விஜயகுமார் மாம்ஸ் நேதான் கொரோனான்னு சொன்னாங்களா ப்ரோ கேப்டனுக்கு? கொரோனா எனக்கே அது ஆச்சரியமா இது. கொரோனாலாம் சொல்லவே இல்லையே முன்னாடி, இப்பதான் சொல்லியிருக்காங்க கொரோனா இருக்குது அதுவும் அப்படின்னு. அதனால இறந்துட்டாரு. 1 மந்த்தா ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆமா சிகிச்சைன்னு இல்ல சொல்லிட்டு ஒரு தான் டவுட், இருக்காங்க. எதுக்கு ஃபேஸ்ல மாஸ்க் போட்டிருக்காங்க? கண்ணாடி போட்டது ஓகே, எதுக்கு மாஸ்க்? இல்ல வாய் ஏதாவது இந்த மாதிரி கோணல் ஏதாவது ஆயிடுச்சா அந்த மாதிரி யாரு? இன்ஃபெக்ஷன் அவருக்கு வந்து தெரியல டே தொண்டையில அது என்னடா டீகோடிங் பண்ணீங்கடா இல்லடா அது இல்ல இல்ல கிச்சி ரெண்டு அவருக்கு மாசமா இல்லடா, மேஜர் 2 மாசமா ஆபரேஷன் பாத்துனுக்குறேன். நிறைய பேர் இதை கேட்டாங்க. 2 மாசமா இல்லடா, அவருக்கு மேஜர் ஆபரேஷன் இல்லடா பண்ணாங்க. அந்த 17 18 இல்ல கிலோ இல்ல இரு, அதுல இருந்து சாவு அதுல ஒரு இருந்து நிமிஷம் இரு. இருக்குடா சாவு பார்க்க போனவங்க எல்லாம் அதான் கேட்டாங்க. ஃபேஸ் கூட சரியா தெரியல, கண்ணாடி மாஸ்க் தான் இது அப்படின்னு. கண்ட எப்படியா வசமா உயிரோடு இருக்கிறாங்க. டேய் எனக்கு சிரிப்பும் வருது, இல்ல இல்ல அதே இடத்துல சோகம், இல்ல இல்ல எனக்கு சோகமும் இது சிரிப்பும் வருது. ஏன் தெரியுமா? நீ திட்டுறது தப்பு இல்ல ஒருத்தவனை, ஆனா அந்த ஒருத்தவனை இந்த நேரத்துல திட்டுறது ரொம்ப தப்பு. அது தெரிஞ்சுக்க. சாவசம் சொல்ற டேய் மாதிரி. நான் அவன்ட்டு சொல்லல, அதான் இல்ல நான் இப்ப ஜென்ரலா இல்ல இல்ல சொல்றேன். நார்மலா எல்லாத்தையும் ஹெட்செட் நார்மலா போடுற எல்லாத்தையும் பசங்க சாவலாம், உயிரோடு அது இருக்கிறாங்க தப்பு இல்ல. நினைச்சு. ஆனா இந்த டைம் வேணாம் அதான். ஆனா இன்னொரு ஒரு மென்டல் நாய் ப்ரோ அலெக்ஸ் ப்ரோ. நானும் எக்ஸ்பைரி ட்வீட் போட்டேன் திட்டிட்டு இருந்தான் அவனு. அது வரைக்கும் இந்த ஒரு லூஸ் மென்டல் கூதிங் நாய் போட்ட ப்ரோ ட்வீட் எல்லாம் போயிட்டு பார்த்தா தளபதி தெரிஞ்சுச்சு. போலான்னு சொல்லிட்டே கண்டுக்காத. இருக்கானுங்க என்ன ப்ரோ. கேட்ட ஒரு மென்டல் பையன் அப்படி போட்டிருக்கானா அதை வந்துட்டு நீங்க எதுக்குடா திரும்ப திரும்ப அதுக்கு ட்ரிகர் ஆயிட்டு நம்ம பசங்க பண்றாங்கன்னு புரியல. என்ன சுச்சுவேஷன் தெரிஞ்சிருந்தா அதுக்கு ஏத்த மாதிரி பேசணுமே தவிர, அந்த நேரத்துல போயிட்டு ஒரு மென்டலா வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டான், நான் அந்த மாதிரி பண்றேன்னா புரியல. அவர் யார் ப்ரோ தளபதி கார் டிரைவர் மாதிரி யாரும் சொல்லிட்டு இருக்காங்க. யாரு? யாரோ தளபதி கார் டிரைவர் இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு போட்டோ வந்துச்சு, நான் சென்ட் பண்றேன் பாருங்க. இங்க டேய் இப்ப இங்க தளபதி வந்தா அது சுத்தமுன்னு சும்மா இருக்கடா. வந்தா என்ன வரலாம். இல்ல இது நாளைக்குன்னு தான் இல்ல நாளைக்கு தான் தளபதின்னு கேள்விப்பட்டேன். ஆனா என்னைக்கு தெரியலையே. இன்னைக்கு வர அவர் வந்தா வந்துட்டு போறாரு, அதெல்லாம் ஆனா இல்லடா, அவரு வர்றது வராதது அப்பாற்பட்ட விஷயம். அவருக்கு அட்வைஸ் பண்றவளுக்கு இவனு யாரா புளுத்தி புண்டைங்க, எனக்கு அதான் புரியல. சில சில கோமாளி, அதான் இல்ல இல்ல மென்டல்ன்றது. நம்ம ஆளுங்களே பார்த்த சில பேர் கோமாளிங்க, என்னன்னு தெரியல. இந்த திடீர் ஃபேன்ஸ் நினைக்கிறேன்னா இவனுங்க ஏதோ இந்த மாதிரி திடீர்னு ஏதோ மாஸ்டர் அந்த மாதிரி பாத்துட்டு வந்துட்டானுங்க போல எனக்கு தெரிஞ்சு. நேரா வரானுங்க கேட்டாதான் அது எனக்கு எனக்கு ஒண்ணு புரியல. 68 படம் நடிச்ச சாரி 67 படம் நடிச்ச ஒருத்தர்கிட்ட வந்துட்டு ஆக்டிங் சொல்லி தருவானுங்க. எனக்கு ஆன்லைன் பார்த்தாலே இது புரியாதுடா. 67 படம் நடிச்சு ஒருத்தருக்கு ஆக்டிங் தெரியாது, இவருக்கு இந்த பாடுங்களுக்கு 2 GB நெட் போட்டு சொல்லி தருவானுங்க புண்டமானுங்க. இதேதான் டேரக்டர் கிட்டயும் பண்ணுவானுங்க. இத்தனை படம் எடுத்த டேரக்டர் கூட்டினது இங்க டீச்சிங் சொல்லி இருப்பானுங்க. சுடு. சரி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த காலைல நியூஸ்ல வரும்போது? வீட்டுலாம் சொன்னா வீட்லயே நம்பவே இல்லடா. வீட்டுல டிவி போட்ட பிறகுதான் எங்க வீட்டுல நம்பினாங்க. எங்க வீட்டுல தான் ப்ரோ வீட்லயே போனை பாத்துட்டு சொன்னேன் அம்மா கிட்ட, இறந்துட்டாருமா அப்படின்னு கேட்டா, இல்ல இல்ல நம்ப மாட்டேன் அப்படின்னு. டிவி போட்ட பிறகுதான் அந்த மாதிரிதான் இது யாரும். ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் பண்ணாங்க. நான் காலையில 4 மணி வரைக்கும் 4:30 மணி வரைக்கும் பேசிட்டு இருந்தேன்டா. அப்பதான்டா போய் படுத்தேன். 5 மணிக்கு மேல தான்டா.
அப்ப வரைக்கும் தெரியாது. அந்த கோவிட்லாம் 5 மணிக்கு மேல தான் நியூஸே ஸ்ப்ரெட் ஆச்சு. நான் போய் தூங்கிட்டேன் அதுக்கப்புறமா. நான் காலையில 11 மணிக்கு எழுந்து பார்க்கறேன். பார்த்தா இதுதான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். நான் பார்த்தேன் மச்சான். இல்ல ஒருத்தர் யாருன்னா நினைச்சுக்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வந்து 10 பேர் தான் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு என் வாட்ஸ்அப்ல ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா ஆனா உண்மையிலே இப்ப இந்த ஸ்கூல் காலேஜ் பசங்க வாட்ஸ்அப்ல இருப்பாங்க, இவெல்லாம் உயிரோட இருக்கானு கூட தெரியல. ஆனா எல்லாருமே போட்டு வச்சிருந்தானுங்க விஜயகாந்த். ஆமாடா, எல்லாம் 100 பேர் தான் 100 பேருமே வச்சிருந்தாங்க. அப்பதான் தெரிஞ்சிச்சு எனக்கு மண்ணு ஏற்றதே இல்லடா. ஆனா எனக்கு வடிவேலு எல்லாருக்கும் காமெடியில பிடிக்கும். காமெடினா வடிவேல் தான் பிடிக்கும் எல்லாருக்குமே. ஆனா இன்னைக்கு தூக்கி போட்டு குமரகஞ்சி அடிக்கிறான். எனக்கு சிரிப்புதான் வருது. அவனை நேத்துல இருந்து அடிச்சிட்டு இருக்காங்கடா. ஆனா இல்ல அது அலெக்ஸ் அவெல்லாம் பணத்தை வாங்கிட்டு பச்சை எத்த தேவடைய. ஆனா இல்ல ஒரு மேட்டர் சொல்றேன். யூடியூப்ல ஒரு வருஷம் மட்டும் இந்த வீடியோ பார்த்தேன். என்னன்னா வடிவேலு வாய் விட்டது கூட அதெல்லாம் பண்ண அவன் அப்பவே வாங்கி கேட்டீங்கன்னா ஒரு தடவை வந்துட்டு ஆஃப்லைன்ல இந்த மாதிரி ஒரு அதான் இந்த வேன மேல ஏறி பேசுவாங்கல்ல, பேசும்போது ஷூவை தட்டானுங்க, செருப்பு எடுத்து வடிவேல அட்டானுங்க. யாருன்னு கேட்டா இந்த விஜயகாந்த் ரசிகர் தான். அப்பவே அவன் வாங்கிட்டான் அடி. ஆனா இப்ப ஆனா மனுஷன் யாரு மாதிரி அலெக்ஸ் எங்க அவ்வளவு பேசிட்டான் 2011 எலெக்ஷன்ல. அதுக்கப்புறமா கூட போய் சொல்லிருக்காரு பாரு நடி சொல்லி. மனுஷன் அங்க நிக்கிறான். நீ அவ்வளவு ஓத்தலி இருக்கான். இல்லடா ஒரு மனுஷன் நீ அவ்வளவு திட்டி இருக்க, அவ்வளவு மேடையில் நின்று அவ்வளவு பச்சையா திட்டி இருக்க, கலாச்சி இருக்க, அவரை நீ ரொம்ப டீக்ரேடா பண்ணிருக்க. ஆனா மனுஷன் பாத்தியா உன்னை வந்து எனக்கு அதான் புரியல. இல்ல இப்ப நான் மட்டும் இந்த மாதிரி யாராவது விஜயகாந்த் இடத்துல இருந்தா இந்த மாதிரி பண்ணிப்பேன், செருப்பை தேடிப்பானுங்க. அந்த பாடி சினிமாலே இருக்கக்கூடாது. ஏன்னா நடிகர் சங்க தலைவர் அவர் நினைச்சா என்ன கூட பண்ணலாம். ஆனா பண்ணல. ப்ரோ உங்களுக்கு போச்சு கேப்டன் படம் எது ப்ரோ? எனக்கு வந்துட்டு பழைய படம் தான் ப்ரோ. இந்த விஜய் சேதுபதி ஐபிஎஸ், சாரி சேதுபதி ஐபிஎஸ், விஜய் சேதுபதியா நமக்கு நரசிம்மாலாம் ரீசன்ட் டைம் ப்ரோ. என்ன கேட்டா நரசிம்ம அதெல்லாம் தெரியாது. இரு நான் இப்ப இதுக்காக எல்லாம் சொல்லலாம். எங்க அம்மா எல்லாம் விஜயகாந்த் ஃபேன். நல்லா சின்ன வயசுல நிறைய விஜயகாந்த் படம் பார்ப்பேன். இந்த படம் தான் அந்த படம் தான் விஜயகாந்த் படம் போட்டாலே பிடிக்கும். ரமண்ணா கூட சூப்பரா பெஸ்டா வாத்தா. அதெல்லாம் ஒரு கமர்ஷியல் படம்டா. அது கமர்ஷியல் கேட்டா அந்த லாஸ்ட் ஒரு 5 படம் அது ஒரு மொக்கையா தான் பண்ணாரு. அதை வச்சுதான் இவனுங்க அரசியல்வாதிகள் வந்துட்டு இது பண்ணிட்டானுங்க. அந்த என்ன நினைச்சு பாட்டுலாம் நல்லா இருக்கும். உனக்கு தெரியுமா உண்மை? ஒரு உண்மை இல்ல ஒரு உண்மை என்னன்னா, இப்ப நான் 2001ல பிறந்தேன். வளர்ற டைம்லாம் வந்துட்டு எனக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நான் வளர்ற டைம்லாம் வந்துட்டு ட்ரால் மெட்டீரியல் மாதிரி தான் ஆக்கினானுங்க. எல்லாருக்கும் தெரியும். ஃபேஸ்புக் திறந்தா வந்துட்டு விஜயகாந்த் எல்லாம் ட்ரால் இது தூக்கி அடிச்சு போடுவோம் பாத்துக்கன்னு ஒரு பேஜ் ஆரம்பிச்சானுங்க, தூக்கி அடிச்சு போடுவோம் பாத்துக்கன்னு. அப்படிதான் இருந்துச்சு. எனக்கே கொஞ்ச நாள் போகதான் வந்துட்டு பழைய படம் எல்லாம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது விஜயகாந்த் இவ்வளவு பெரிய இது. ஆனா அரசியலுக்கு வராம இருந்திருந்தா இன்னும் பெரிய இது வந்திருப்பாருன்னு எனக்கு தோணுச்சு. வந்து நிறைய நாள் நல்லதான் பண்ணாரு. ஜெயிக்கிறாரோ இல்லையோ நல்லதானே. அந்த வடிவேல் காமெடில சுப்புராஜன் ஒருத்தர் அலெக்ஸ். அவரு முன்னேற்ற இன்டர்வியூ கொடுத்தாரு. அவரு சும்மாதான் கொடுத்தாரு. அந்த இன்டர்வியூல பேசியிருப்பாரு விஜயகாந்த் பத்தி. 120 பேர் கிட்டத்தட்ட ஒரு 120 பேருக்கு அதான் 82ல அவரு பீக்லயே இல்ல அப்போ. ஓகேவா, நடிச்சது ஒரு 4 படம் தான் அப்போ. 120 பேர் சாப்பாடு, அதுவும் கறிட்டூர் தான். தினமும் 3 வேலையுமே 120 பேர் கறிட்டூர்னா அந்த டைம்ல ஒரு நடிக்கிற டைம்ல ஃபர்ஸ்ட் நடிச்சுன்னு வச்சுக்க காசு தான் பார்ப்பாங்க. 7 பேர்லாம் காசை பார்த்து அதை வைப்பாங்க. இந்த மாதிரி தான் அதுலயும் அந்த காசையும் எடுத்து கொடுத்தாரு பாத்தியா 120 பேருக்கு. அவர் சம்பாதிக்கிற புனித அங்க போனியா சாவுக்கு? ஆனா ரமணா தான் ப்ரோ. ரமணன்ற சின்ன கூட தான் ப்ரோ கல்ட் கிளாசிக் மூவி அவருது இல்ல. அதெல்லாம் இண்டஸ்ட்ரி ஹிட்ராடி வந்துடலாம். இன்னைக்கு நிறைய பேரை பார்க்க முடிச்சு. மத்தவங்கள பார்த்தத கேட்கல, நீ போய் பார்த்தியான்னு கேட்டேன். போனேன்டா, ஆபீஸ்க்குள்ளேயே போனேன்டா. எங்க மாவட்டத்து ஆளுங்க எல்லாம் வந்திருந்தாங்க. நான் போன டைமுக்கு கரெக்டா உள்ள போயிட்டேன். ஆனா எப்படி சொல்றதுன்னா கூட்டம் நொறுக்கிட்டானுங்க. ஒரு டிஸ்பிளேல ஏதாவது எடுத்துக்கலாம், மூஞ்சி கிட்ட பாக்கவே மாஸ்க் வேற போட்டு விட்டாங்க. யாரும் ஃபேஸ் தெரியலன்னு அது வேற நியூஸ்ல கத்திருந்தானுங்க.
அதான் ஏதாவது இது பண்றது. ஆமா அது மாஸ்க் ஏன் செத்ததுக்கு அப்புறம் என்ன மயிருக்குடா இல்லடா மாஸ்க் எனக்கு போடலாம் தெரிஞ்சு அந்த மாதிரி இல்ல இருந்துச்சு. ஏதாவது ப்ராப்ளமா இருக்கலாம், அதுக்காக போட்டிருப்பாங்க விடு. உள்ள போனா ஆபீஸ் உள்ள போனா ஒரு பக்கம் மீசா ராஜேந்திர என்ட்ரியிலே இருக்கிறான். தலைவன் வந்து அந்த தட்டுறா நாயெல்லாம் தட்டு தூக்கி தட்டு போட்டு தட்டு. மெரியிடா ஒருத்த எதுக்குடா பக்கத்துல வச்சுங்க. ஏன் அவன் விஜயகாந்த் கட்சியில தான்டா இருக்கான். தேமுதிக. ஓஹோ. அந்த 120 பேர்ல அவனும் ஒருத்தன். ம். அவன் தான் வந்து தட்டான். 120 பேர்லாம் இல்லையா, நிறைய பேர் இருக்காங்க. ரஜினி கட்சி ஆரம்பிக்கலன்னு அதுல போய் சேர்ந்துட்டானா? யாரு? ஓ அந்த ஓவரா வாய் விட்டா 120 பேரா இல்ல இது என்ன சொல்றேன்? அப்படி சொல்லல, அவர் வளர்த்து விட்டாரு 120 பேர், அது அவனே ஒருத்தன் ப்ரோ சொன்னான். எனக்கு டவுட் ப்ரோ அலெக்ஸ் ப்ரோ, 2011 எலெக்ஷன்ல தான் அவர் எதிர்கட்சி தலைவரா மாறினாரா? ஆமா ஆமா. ஆமா ஆமாடா. ஹைலைட் என்னன்னா, இல்ல யாருமே ஜெயலலிதா எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க, பெரிய பவர் அந்த மாதிரி பேசுவாங்க. இல்ல, அந்த எலெக்ஷன்ல வந்து ஜெயலலிதா டைப் வச்சாரா இல்ல தனியா இருந்து ஜெயிச்சாரா? இல்ல எதிர்கட்சி அந்த ஆமா, ஜெயலலிதாவோட கூட்டணி கூட்டணி வச்சாரு. வச்சு பிடிக்கல, அப்புறம் கலைஞர் அதான் அவங்க அப்புறம் டெபாசிட். பிடிக்கலன்னு தனியா நின்னாரு. ஆனா இல்ல பிடிக்கலலாம் இல்லடா, அதெல்லாம் இல்ல. சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா கேளு, முதலமைச்சர் பதவி, அதாவது துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தாங்க, ஓகேவா? ஆமா. அது 10 ஏய் 10 அதெல்லாம் 10 இல்லடா, நீ பைத்தியம் இந்த சொல்ற நாய் தப்பு. செயலாளர் இல்ல, சொல்றேன்னு நினைக்கிறேன். ஏய் நான் சொல்றேன்டா, அந்த அந்த 2011 எலெக்ஷன்ல அம்மாவோட இதா புனித் எலெக்ஷன் சொல்றேன். 2011 எலெக்ஷன்ல நம்மவோட இதா சொல்லிருந்தா 2011 எலெக்ஷன்ல நம்மவோட கூட்டணி வச்சாரு, ஓகேவா? அந்த இடத்துல வந்து கருணாநிதி டெபாசிட்னா 10 தான் ஜெயிச்சாங்க மொத்தமாவே. ஓராளு 10 தான். இவர் தான் அதிகமா வச்சதுனால எதிர்கட்சி தலைவரா இவர் தான் போட்டாங்க டிஃபால்ட்டா. நம்ம மெஜாரிட்டி இருந்ததுனால. முதல்ல கேளு, அதாவது 10 இடத்துல ஜெயிச்சாரா, ஓகேவா? விருதாச்சலம் அந்த மாதிரி எல்லா ஏரியாலும் ஏய் ஜெயிச்சாரு. 28 சீட் ஆகுது, 29 சீட் அவர் ஹையஸ்ட். மதனை சொல்ல விடு முதல்ல. சொல்லு. அப்புறம் என்ன ஆச்சுன்னா துணை முதலமைச்சர் பதவி சம்திங் கேட்டிருக்காங்க, பதவி வந்து கொடுக்கல ஏதோ சம்திங், ஓகேவா? அதனால வந்து எதிர்கட்சி தலைவரா மாறிட்டாரு அப்படியே. அதுக்கப்புறம் தான் அந்த சட்டசபையில அந்த அம்மாவை ஜெயிச்சது. எதிர்கட்சி தலைவர் ஆயிட்ட பிறகுதான் ஒரு பெரிய சம்பவம் பண்ணிட்டாங்க. என்னன்னா ஜெயலலிதா எதிர்த்து யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, அங்கேயே சட்டசபையிலே வந்துட்டு பெருசா பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. இவர் கேட்டதுதான் எலெக்ஷன்ல ஒரு எனக்கு தெரிஞ்சு கலைஞர் டம்மி பண்ண எலெக்ஷன் ஒரு எலெக்ஷன். அந்த எலெக்ஷன்ல மொத்தமாவே டம்மிடா. அலெக்ஸ் ஜெயலலிதா எதிர்த்து பேசுனது இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 பேரு. இவரு பேசுனதெல்லாம் அவளே ட்ரையர் ஆயிட்டா, அந்த அளவுக்கு பெருசா பேசியிருப்பாரு. யாரு 4 பேர்னா கேப்டன் விஜயகாந்த் பேசிருக்காரு, ரஜினி பேசிருக்காப்ல. பயம் இல்லடா, சொல்லுவானே அந்த பையனுக்கு பயம் இல்ல, அந்த மாதிரி பயமே இல்ல. ரஜினியா மென்டல போண்டா, அவன் கால ரஜினி எதிர்த்து பேசிருக்கானா? ரஜினி பேசிருக்காரு. ஆமாண்டா, இல்ல ஏதோ ஆனா இல்ல இல்ல 96 ஆமா இல்ல இல்ல 96ல எதிர்த்தான், ஆனா இந்த டைம்ல மண்டி போட்டான், அது வேற விஷயம். கேப்டன் அப்புறம் வீரப்பன் பேசிருக்காரு. வீரப்பன் யாரையுமே எல்லாரையும் தான்டா பேசிருப்பான் வீரப்பன். அப்புறம் நம்ம சுடலை பேசிருக்காரு. சுடலை டெய்லியும் தான்டா பேசுனேன் சுடலை. என்னடா இது எதிர்கட்சியா இது ஸ்டாலின் சுடலெல்லாம் பேசல, வைகோ தான் பேசிருப்பாரு அந்த பீரியட்ல. இவெல்லாம் பேசவே கிடையாது, சும்மா ராடே நீ வேற. அவெல்லாம் டம்மிடா. இல்ல இல்ல கட்சி எதிர்கட்சியில வாய விட்டுறது அது பெருசு பெரிய மேட்டர். ஏண்டா சிஎம் புள்ள பேசுறதெல்லாம் பெரிய மேட்டர்டா. போகும்போது ஷாம் வந்தாப்ல, அப்புறம் இவரு அர்ஜுன் வந்தாரு. சரியான கூட்டம்டா, செம்ம. போயிட்டு வந்தியா? நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய பேர் பார்த்திருக்காங்க. செம்ம சொல்றான். ஏய் எவ்வளவு பேர் கலரு கேட்டான் பாத்தியா, எங்க வந்துட்டு செம்ம கூட்டம் செம்மன்றான் பாத்தியா. உண்மைதான்டா, இவ்வளவு பெரிய நாளைக்கு பாரு. இல்ல அதுக்கு சாதாரண ஆள் நினைச்சியா நீ? சொல்லு ரஜினிகாந்த் நீ சூத்த மூடுறியா? உன்னால தான்டா இது ஆகுது. இங்க வந்து எதை பேசணுமோ அதை மட்டும் பேசு. அதான்டா இல்ல இது மாதிரி அவனாச்சும் பேசினா சுச்சுவேஷன்ல இந்த சுச்சுவேஷன்ல ஃபேன் ஃபைட் பண்றது அது கேடு கெட்ட அதெல்லாம் எச்சத்தானோ அதெல்லாம்.
நான் ஃபேன் ஃபைட் பண்றடா. நான் இவன் அதான்டா சொல்லிருக்கேன்டா. ஒரு இல்ல தங்க மனுஷன் செத்தா அவ்வளவு நீ கூட்டம் விடு வரும்னு இப்ப சொல்லிட்டு. விடு. இரு கலரே பண்ணாதீங்கன்னு தான் சொன்னான். உனக்கு கலர் இப்ப நம்மள அந்த டாபிக்கே தேவையில்லடா. அவனை பத்தி யாரை பத்தி பேசணும்? அவரை பத்தி மட்டும் பேசுங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஆனா இந்த இதுல ஏன்டா அது மாஸ்க் போட்டு வச்சிருக்காங்க, ஃபேஸே ஒழுங்கா காட்ட இதான் மாட்டேங்கிறாங்க. நானும் கேட்டேன், என்ன கடிக்கிறாங்க ஏன்னு தெரியல. கண்ணாடி போட்டீங்க ஓகே, எதுக்கு மாஸ்க் ரிமூவ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. இல்லடா எனக்கு தெரிஞ்சு இல்ல இல்லடா மவுத் ஏதாவது ஆயிருக்கலாம், புரியுதா? நானும் அப்படிதான் யோசிச்சேன். விடு இதுல என்ன டேய் சந்திரமுகி படம் வாசம் தர்றா நீ. நான் உள்ள போகும்போது அவரு கூட ஏய் நான் எதனா பச்சையா கேட்க போறேன் இப்ப பண்ணிட்டேன். அவரு கூட கை பிடிச்சி படிக்கட்டுல வச்சிருந்தாங்க. திக்கு இறக்கி விடுறானுங்கடா. ஒத்தா பாக்க கூட உள்ளடா. கவுண்டமணிலாம் வந்திருந்தாங்க காலையில. வடிவேல் வந்தாப்லையா? வடிவேலு அவளை பத்தி பேசாதீங்க. மதன அதான் நான் சொல்லுவேன், ஜாக்குன்னு ஒருத்தன் கருத்தா நான் டிவி பாக்கல. இல்ல ஏதாவது வடிவேல் அங்க வரணும், எல்லாரும் 10 பேர் போட்டு பழகணும், அதையும் பார்க்கணும். அதான் அதெல்லாம் இல்லடா. மன்சலிகான் பார்த்தேன். என்ன கேட்டா வடிவேல் ஒண்ணு பண்ணிருக்கலாம்டா. இல்ல வடிவேல் நான் பேசுனது இதெல்லாம் தப்பு. அவர் இறந்ததுக்கு நான் இறந்தது சொல்றேன், ஏதாவது ஒண்ணு வீடியோ விட்டுருக்கலாம், நல்ல விஷயமா இருந்திருக்கும். ஆனா இல்ல சாவு கூட வராம இது கொஞ்சம் இதுவா இல்ல, ஏதோ ஓகே வன்மா இருக்கலாம். விஜயகாந்த் வடிவேல வளர்த்து விட்டாரு. ஆமா ஆமா படம் சான்ஸ் கொடுத்தது அவருதானா? அவரு இல்ல ப்ரோ, வேற ஒருத்தர் சொல்லுவாங்கடா. அதாவது வடிவேலுக்கு பீக் டைம் வந்து விஜயகாந்த் மூலியமா தான் வந்துச்சு. உன்னோட இந்த தவசி படத்துல கூட வடிவேல் இருப்பானே, பொண்ணு பார்க்க போவாங்கல்ல. அதெல்லாம் இப்படா பழைய படம்லாம். அந்த படத்துல சின்ன ஒன்று படத்துல 2 பேர் இருப்பாங்க, செந்திலமணி கவுண்டமணியும். அதுல இவன் தேர்ட். ஆமா செந்தில் கவுண்டமணி கிட்ட அடி வாங்குறதா வேலையா இருக்கும் வடிவேல் முன்னாடி. சின்ன கவுண்டர் படத்துல ஒரே ஒண்ணே இண்டஸ்ட்ரியில கேஸ்ட் பார்த்து பழகிற ஆட்கள் அதிகம், சரியா? ஆனா வடிவேலுக்கு சரிசமா ஈக்குவலா மரியாதை கொடுத்தாரு, கேஸ்ட் எதுவுமே பார்க்காம. அது விஜயகாந்த் எல்லாருக்கும் உதவி பண்றவர்ரா, உதவி பண்றவர். நீங்க உதவி பண்றவன் கேஸ்ட பார்க்க மாட்டான் நீங்க. ஏன்னா என்ன கேட்டா உதவி பண்ணுவான், பார்க்க மாட்டான் நீங்க. எனக்கு தெரிஞ்சு இல்ல ஆஃப்லைன்லயே நான் இதெல்லாம் இப்ப ஆன்லைன் வடலாம் இதெல்லாம் கிடையாது. ஆஃப்லைன்லயே நிறைய பேர் கேள்வி விட்டுருக்காங்க. நாளைக்கு 4:45 தான் எடுக்கிறேன்னாங்க. தியாகு கேள்விப்பட்டிருக்கீங்க? யாரு? தியாகு அதான்ல வர்கீஸ். அதான்ல வர்கீஸ்னு வானேடா அவர் படத்துல. வடிவேல் காமெடியில அந்த மதுரை இல்ல வாயில அடிச்சுலாம் அந்த காமெடி அது. அந்த காமெடியில ஒரு தியாகுன்றது. அதான் மாரியம்மன். அவரு வந்து விஜயகாந்த் க்ளோஸ் ஃப்ரெண்ட். சின்ன இதுல இருந்து 2 பேரும் செம ஃப்ரெண்ட்ஸ். அந்த மனுஷன் 30 செகண்ட் தான் பேசினா வந்துட்டான். அவர் இன்டர்வியூல ஃபுல்லாவே பேசிட்டு அப்படியே எனக்கே இந்த கலைஞர் கலந்தாரு. ஆனா இது உடம்பு சரியில்லாம இறந்து போனாரு. இந்த சில பாடுங்க வந்துட்டு ரொம்ப குடிச்சிட்டாரு, இதெல்லாம் கிடையாதுடா. மர்மமாவே அலெக்ஸ் மூடு. அவரு ரொம்ப குடிச்சது லிவர் ஃபெயிலியர், ஓகேவா? பிளஸ் கோவிட். டேய் சூத்த மூட்டு கொஞ்ச நேரம், ஓகேவா? இந்த கோவிட் வந்துச்சு தெரியுமா? ஒரு ஃபர்ஸ்ட் கோவிட் வந்தா ஃபர்ஸ்ட் கோவிட் வந்தா பாதிக்கப்படுறது நுரையீரல் தான், ஓகேவா?
எல்லாம் சேர்ந்துதான் இப்போ அவரு மேக்சிமம் 2019 ரொம்ப இதாதான் இருந்தாரு. அதுதான் உண்மை. சும்மா இங்க வந்து ஓலோ கூடாது. வேற என்ன சரி இரு வேற என்ன 3 வருஷமா கொரோனா நடந்தறப்ப 4 வருஷமா ஓகே ப்ரோ அவர் கலைஞர் செத்தப்ப நீங்க அவர் வீடியோ பாருங்க ப்ரோ, எவ்வளவு இதா இருக்கு. நல்லதான் இருந்தாரு ப்ரோ. அப்பவே மோசமா இருந்தாரு ப்ரோ. வீடியோ அவருக்கு அப்பையில இருந்தே உடம்பு சரியில்லாதான்டா போயிட்டு இருக்கு. புரியுதா இல்லையா? மாதிரி பேசுறானுங்க. இந்த மீம் கூதியானுங்க போடுறானுங்கல்ல, குடிச்சு இப்படி ஆயிட்டாங்க அப்படி அவனுங்க போட்டா பரவாயில்ல. ட்விட்டர்ல இதனால குடிக்காதீங்க, இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். டே புண்டை என்னடா பண்ணிட்டாருன்னா பரம குடிகார மாதிரி பண்ணிக்கிறீங்களேடா. டேய் அவர் ரொம்ப குடிப்பாடுறா, அதுதான்டா உண்மை. அலெக்ஸ் நீ சொன்னாலும் சொல்லனாலும் அவர் ரொம்ப குடிப்பாடுறா. எனக்கு ஒரு ஆக்டர் வந்துட்டு ஞாபகம் இருக்குது, ஆனா அது யாருன்னு சொல்ல முடியல, ஏன்னா ஃபேன் ஃபைட் ஆயிடும். அவன் மொடா குடியாரன், சரியான குடிப்பான். ஆனா இப்ப விஜயகாந்தை விட அதிக வயசான நல்லாதான் இருக்கான். அப்ப அவன் யாரு? ப்ரோ நம்ம தாத்தா ப்ரோ. அதான் கேக்குறேன். விஜயகாந்தை விட அதிக விஜயகாந்தை விட அதிக வயசு, நல்ல குடிகாரன், நல்ல பொம்பளை சோக்கு, பண்ணாத இதுவும் இல்ல. ஆனா அவன் உயிரோட இருக்கிறான். பதினது இப்ப ஒரு அதுதான் தெரியலடா. அதுதான் எனக்கும் தெரியல. ஒருவேளை அடுத்த டிசம்பர் ஒருவேளை திருப்பியும் ஒரு நாள் பண்ண வேண்டியது இருக்கும். அவனோட கம்பேர் பண்ணாத. நான் சொல்றது என்னன்னா, அவங்க பாடி ஏதாவது ஒரு இதுவா இருக்கும்ல, ஒருத்தருக்கு ஒரு கண்டிஷன். இப்ப அவனுக்கு வேற மாதிரி அது மட்டும் இல்ல. அது பத்ரி ப்ரோ நீ சொன்னது அது மட்டும் ரீசன் இல்ல. அவரு குடிப்பாது இல்லன்னு சொல்ல, அது தாண்டி அவருக்கு நிறைய பேர் துரோகம் பண்ணாங்களே, கூட இருந்தாங்களே, அது கட்சி அழிக்கிறது. அதுதான் ப்ரோ மனசால ரொம்ப ஐ மீன் ஓப்பனா சொல்லணும்னா மச்சான், அதுவே வந்து ரொம்ப இதுதான். பத்தி பேசியே ஆகணும். அலெக்ஸ் ஒரு கேரக்டர் பத்தி பேசியே ஆகணும். இக்ராப்னு ஒரு கேரக்டர், அவன் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவனை கூட்டு வந்து எம்எல்ஏ ஆக்கி அவன் சொத்து சேர்த்து வச்சு அந்த அளவுக்கு பண்ணாரு. கடைசியில நாய் முதுகுத்தி தான் போனான். தளபதி இல்லடா டேய் நாய வந்துட்டாருன்னா பாக்கத்தான் பாப்பாங்க. என்ன செலிப்ரேட் மூடு ஃபர்ஸ்ட் வந்து வந்துட்டாரு இது பண்ணிட்டாருன்னு ரொம்ப இது பண்ணாதீங்க. இதை வச்சா அவனுங்க இது மேல வண்டி போட்டான் அனுப்பிச்சான். அவர் வந்தாரு பாத்துட்டு பண்ணாரு, அவ்வளவுதான். தளபதி வந்துட்டாரு. டிவி பாத்துனேன்டா விஜய் வந்துட்டாரு. என்னடா இவனுங்களே பைத்திய மாதிரி பேசுறாங்க. லோகேஷ் போறோம் நியூஸ் சேனல் போட்டு மேல அனுப்பிச்சான். அப்பெல்லாம் கேள்வி கேட்காம இப்ப மட்டும் கேக்குறீங்க. தோடா இப்ப டிவி ஓடுறா டே, டிவில வந்துட்டாருடா. தளபதி போனாருன்னு சொன்னா அதுல என்ன தப்பு இருக்கு? சொன்னது தப்பு கிடையாதுடா. உங்களுக்கு புரியல. வந்தாருன்னா வந்தாருன்னு சொல்றேன். ஆனா கத்தி நகரம் அதுதான்டா. இது என்ன எடுத்து போட்டு இது பண்றது அதெல்லாம் வேணாம். சரி டிவி பாலிமர்ல இப்ப லைவ் ஒண்ணுக்குது, பாக்கணும்னா அங்க டிவி ஆன் பண்ணி பாருங்க. நானும் தான் பார்த்தேன். போட்டோ எடுத்து போடுவா போடு டவுட் தாய்லாந்து ஷூட்டிங்ல இருந்தாரு இல்ல சென்னையா?
ஸ்ரீலங்கான்னு சொன்னாங்கடா. ஸ்ரீலங்காவா? ஸ்ரீலங்கான்னாங்க. ஓகே ஓகே. ஆமா. ஏன்டா நேத்து தான்டா பேசிட்டு இருந்தோம் ஸ்ரீலங்கான்ட்டு. டேய் மச்சி இல்ல தலை குஞ்சு அழுவுற மாதிரி ஆயிட்டாரா. டேய் அழுவுற மாதிரி ஆயிட்டாரா. விஜய் ஆரம்ப காலங்கள்ல அவர் சினிமா துறையில் அவர் நட்சத்திரமாக தொடர்பு கொண்ட படங்கள் நடித்து வந்த பொழுது அவருக்கு ஒரு நட்சத்திர கிடைப்பதற்கு முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது விஜய். அவருடைய விஜயனுடைய தந்தை எப்படி சந்திருக்கீங்க ஒரு திரைப்பட ஒய்ஃப் கிட்ட பேச. சரி கேக்குதா? கேக்குது. சொல்லு. லைவ் தான் போகுது. மேல சன் நியூஸ் லைவ் இருக்கு, அதுலயும் பாருங்க. ட்விட்டர்லயே லைவ் ஓடுது பாரு. இது பண்ணிருக்காரு. வீட்டுக்கு ஒரு கண்ணகி எனக்கு தானே நீதிபதி வசந்தராஜம் சட்டம் ஒரு விளையாட்டு ராஜநடை செந்தூர பாண்டி பெரிய படங்களை விஜயகாந்தை வைத்து ஆனா நிறைய படம் நடிச்சிருக்கா அப்படி. ஆமா அழுவுற மாதிரி ஆயிட்டாரா. படத்திலும் கூட விஜயகாந்த் சரி லைவ் போகுது பாத்தீங்களா? இதுலயே லைவ் விட்டுருக்கான். சன் நியூஸ்லயும் ஓடுது, டிவிலயும் ஓடுது. என்ன நியூஸ் ப்ரோ? டிவில போகுது. யாரு எப்போ அடிக்கிறீங்க? யாரு மாதிரி கிடையாது. ரிக்வெஸ்ட் காட்டுறாரு. எக்கோ அடிக்குதுப்பா. யார் இப்ப சொல்லு. விவேக் மியூட் பண்ணாத. இவனுங்க எதுக்கு இப்படி இது பண்ணிட்டு இருக்கானு? இங்கேயும் போய் இவனுங்க நியூஸ் தான்டா இது பண்றானுங்க. தளபதி வந்துட்டாராடா? இப்பதான் லைவ் போயிட்டு இல்ல இருக்கு பூண்டைங்க. இப்பதானே விஜய் ஆண்டனியும் பொண்ணு இருந்ததுக்கு எல்லாம் செருப்பால் அடிச்சானுங்க மீடியாவை. இங்கேயும் விட மாட்டானுங்க போல. மீடியா பொறுத்தவரைக்கும் என்ன ஃபேஸ் அக்கவுண்ட் பண்ணா அவங்களுக்கு எது வந்தாலும் நியூஸ் தான். எவன் செத்தாலும் நியூஸ் தான் அந்த பாடுங்களுக்கு. பரவாயில்ல, புனித்து கரெக்டா தான் சொல்லிக்கிறான் வர. புனித் இதை மட்டும் கரெக்டா சொல்லியிருக்கான். புனித் இதை மட்டும் கரெக்டா சொல்லியிருக்கான்.
என்ன அண்ணன் ஆளாடன்னு என்னது டேய் எவன் ஏன்டா டபுள் டபுளா கேக்குது? அன்பு யாரு வைக்கிறா மைக்கு? டேய் அந்த அன்பு மைக்க தூடாடி. ஓகே ஓகே இப்போ ஓகே. இப்போ இல்ல கேக்குது. ப்ரோ நீ வெளிய போயிட்டு அன்பு ப்ரோ வெளிய போயிட்டா ப்ரோ. போயிட்டாரா, அதை விட நீ மியூட் பண்ணாத. ஏய் இவனுங்க என்ன தெரியுமா கடுப்புடா, இந்த பின்வாசூல் எல்லாம் செலிபிரிட்டி அனுப்புறாங்க. யாரு? ஆனா டேய் இல்ல தெரியாம கேக்குறேன், ஒருத்தர் சாவுக்கு வராரு, 10 கேமரா வந்து மூஞ்சி நீட்டுறானு, யாரா அவனுங்க? அப்ப திருந்த மாட்டானுங்க. தூரம் என்ன தெரியாதா இல்ல எங்க? இவனுங்களாலே செலிபிரிட்டிஸ் வர மாட்டாங்க இந்த நாய்ங்களால. நீ போனல அங்க வந்து எப்படி சொன்னா ஒரு 300 கேமரா பக்கம் வச்சுருப்பானுங்க. எல்லா இடத்துலயும் கேமரா இருக்கு. வாரம் கையில கேமரா வச்சுருக்கான் போட்டோவை. இல்ல இப்ப வரத்துக்கு இவங்க எல்லாம் பெரிய பெரிய செலிபிரிட்டி வந்து நைட் டைம் வரதுக்கு காரணமே இவனுங்க தான்டா. இவனுதான் இன்னைக்கு வந்ததுதானே கரெக்ட். நாளைக்கெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும் கூட்டம். யூடியூப் சேனல் 6000 சப்ஸ்கிரைபர் தாத்தா உட்கார்ந்து காலில இருந்து அப்படியே முகம் அடிக்கிறக்க. இல்ல இதுலயும் அவனுங்க டிஆர்பியும் காசு பார்க்கதான் பாக்குறானுங்க. ஆமா அவரை ஒரு கேலி பொருள் ஆகனே இந்த மீடியா தான்டா. அந்த மேடையில பேசுனது எல்லாம் இந்த ராங் கொஸ்டின் கேட்டான்னு சொல்லிட்டு மைக்க தூக்கி வச்சிருன்னு சொன்னாரு. அத ட்ரால் மீட்டர்லாகி கொண்டு வந்து விட்டானுங்க. தெரியும்ல இவனுங்க இவனுங்க வேற விட்டானுங்களா, இதை எடுத்து கண்டென்ட் கோசரம் ட்ரோல் பண்ணி வீடியோ போட்டு இந்த மீம் பேஜஸ் எல்லாம். ஏன் இவன் யாரு பரிதாபங்கள் எடுத்துக்கோ, ஒரு குடிகாரனாவே அவனை சித்தரிச்சாங்க விஜயகாந்த்னால இப்படிதான்ற மாதிரி. இப்பவும் போயிட்டு இருப்பானுங்க எல்லாம். அதான் இப்ப இது மாதிரி போட்டிருக்கான் என்னமோ. ரெண்டு கை வச்சு தலை குஞ்சாரு ஒரு மாதிரி ஆயிடுச்சு பாக்கும்போது. அலெக்ஸ் இந்த இதுதான் வந்து பையனோட லுக்கா பண்ணிட்டு இருக்காரு. என்ன போயிட்டு இருக்கு? இல்ல என்ன சொன்னா கேக்கல. என்னடா சொன்னா கேக்கல. டேய் போய்டா உன்னை நான் அசிங்கமா திட்டது தப்பேல்டா பண்ணி. தூம லுக்கு சொல்ச்சா டேய் கம்னரா இவன் வேற என்ன நடந்துனுக்குது பைத்தியக்கார. லுக்கு இந்த கிக்கு இரு விடு. கிளம்பிட்டாரா இல்ல இன்னும் இருக்காராடா? கேமரா தூக்கி மூஞ்சிக்கிட்டே வரானுங்க பாருடா. கிளம்பிட்டாரா இல்ல இன்னும் இருக்கிறாரா? ஒரு நிமிஷம் இது காட்டினதே தான் திருப்பி திருப்பி காட்டிட்டு இருக்காங்க. கிளம்பிருப்பாரு. இதுல இப்போ வந்ததே தான் திருப்பி திருப்பி வந்துகிட்டு இருக்கு சன் நியூஸ்ல. ப்ரோ டல வந்தாரா? இருக்கிறதே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குறுகின பகுதியில ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் தொண்டர்கள் என சொல்ல ப்ரோ டல வந்தாரா? டல இந்த பகுதிக்கு விஜய் போயிட்டாரா? டேய் அந்த இடம் சின்ன இடமாடா, நிக்க கூட முடியல போட. அதான் சொல்லுறானுங்க. ஆமாண்டா. அத எப்படின்னா பின்னாடி ஒரு வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி இருக்கு, ஒரு சின்ன ஏரியா மாதிரி இருக்கு. குறுகலான இடம்னால ரொம்ப நேரம் நிக்க முடியல. எந்த ஏரியா? கோயம்பேடு தான் எல்லாருக்கும். கோயம்பேடு அந்த கல்யாண மண்டபம் ஆபீஸ் தானே.
ஓகே ஓகே. விஜயகாந்த் ஆபீஸ் தெரியாத எவன் இருப்பான் சென்னையில? ஏய் தெரியும்டா, விஜயகாந்த் ஆபீஸ் தெரியும்டா. இல்லடா காட்டுத்தனமா இருக்கானுங்கடா மனுஷனுங்க. அது போலீஸ்ல எஸ்டிஎஃப் எல்லாம் இருந்துறானுங்க. பைத்தியம் மேல பிடிக்கிறீங்கன்னா பிரிட்ஜுக்கு மேல நிக்கிறானுங்க. இது அதெல்லாம் ஓகே. மீடியா இல்லடா, இல்ல எங்க ஊர்ல இருந்து பஸ் புடிச்சிட்டு வந்திருக்காங்கடா ஒரு பஸ். மீடியாக்காரன அலோவ் பண்ணா உள்ள இருக்கிறத விட்டா பக்கத்துல மடியில உட்காந்து போன போல இருக்குது. இது அங்க எங்க ஊர்ல இருந்து பஸ் புடிச்சிட்டு வந்திருக்கானுங்க, வந்துட்டு இருக்கானுங்களா. பேரிகேட் வந்து அவர் இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் இருக்கு சரியா. நடந்து அங்க கார் அங்க நிறுத்தினா அங்க இருந்து நடந்தா போகணும் சரியா. அந்த 1 கிலோமீட்டருக்கு வந்து எத்தனை மீடியாக்காரன் கேமரா வச்சு சுத்தி நேரம் தெரியுமா? எவன் வருவான் போட்டோ எடுக்கலாம் அப்படி அந்த மாதிரி. அதுதான்டா இதான்டா அவனுங்க ஸ்டாக் இது பண்றானுங்க. தானே அவனுக்கு வேலையே. இதுதான் இது இப்பதான் எல்லாம் காரி துப்புனானுங்க. எப்ப விஜய் ஆண்டனி அவங்க டாக்டர் அவங்க இறந்தப்பதான் எல்லாருமே கேரி துப்புனானுங்க. அப்படி பண்ணு இன்னும் திறந்தல பாத்தியா இவனுங்க. ப்ரோ அவனுக்கு டிஆர்பி வேணும் ப்ரோ. இதெல்லாம் பண்றானு ப்ரோ. இதெல்லாம் வெக்கமா இல்ல அவனுக்கு. இல்ல ஒரு மனுஷன் உயிரோடு இருந்த வரைக்கும் ஃபுல்லா ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கிட்டு இப்ப வந்து இது பண்ணா மீடியான்றது இதேதான். எவன் செத்தாலும் இவன் இது பண்ணாலும் இவனுக்கு தான் பண்ணுவாங்க. காலங்காலமா இதான் இல்ல ப்ரோ, அவர் இருக்கிற வரைக்கும் சிஎம் ஆக்கவே விடல சரிங்களா. இப்ப போனக்கு அப்புறம் அவர் சிஎம் இருந்தா நல்லா இருந்திருக்குமே, சிஎம் இருந்தா நல்லா இருக்குமே சொல்றது. ஃபர்ஸ்ட் அவனாதான் அடிக்கணும். எல்லாம் மெண்டல் ப்ரோ. இருக்கிற இங்க தூக்கு மட்டும் சாகுங்கடா. நான் தீவிரத்துல 6 மணி வைக்கிறாங்க. அது வந்து ஓபன் ஸ்பேஸ் கிரவுண்ட்ல அந்த மாதிரி வைக்கிறாங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தீவு திட்டல பதைக்கிறாங்களா இல்ல எரிக்கிறாங்களா? இல்ல அது அடக்கம் தான். எரிக்கிறதெல்லாம் பல இதோட யாரு எரிக்கிறாங்க இப்பெல்லாம்? மிஷின் தான் எரிக்க மாட்டாங்க. அவரோட பிளேஸ்ல வந்துட்டு பதிச்சிடுறாங்களா? ஆமா இதுலதான் எங்க இது பண்றாங்கன்னு தெரியல. தீவுத்திடல இருக்கு. தீவுத்திட இதுடா கோயம்பேடு ஆபீஸா? தீவுத்திடல பீச் கிட்ட வரும்டா. பீச் கிட்டயா? எங்க இடத்துல? புரியல. தீவுத்திடல் வந்து நாளைக்கு பாக்குறதுக்கு மக்கள் பாக்கிறதுக்காக அங்க ஆபீஸ்லயா? ஏ சுந்தர் ரொம்ப கட்டைய வருதுடா புனிட்டு சவுண்டடி. நானும் மைண்ட்லயே ஓடுறேன். போக முடியாம போயிருச்சு. இன்னும் மைண்ட்லயே இல்ல போலான் இருந்தா நான் முடியல. காலையில எழுந்து பார்த்தோடனே நியூஸ் இல்லடா நீ வேற அப்படி நீ வேற அலெக்ஸ் ப்ரோ. நானு இல்ல நான் கரெக்டா அப்பதான் வாஷிங் மிஷின்ல துணி போட்டு முடிச்சு துணி அப்பதான் முடிஞ்சு சரி காய போடலான்ட்டு போகும்போது அப்பதான் நியூஸ் பார்த்தேன் ரொம்ப சீரியஸ்ன்னு வந்துச்சு. அட எழுந்து போய் மேல போய் துணி காய போட்டு வரதுக்குள்ளார இந்த மாதிரி நியூஸ் ஓடுறாப்பா. அலெக்ஸ் ப்ரோ இறந்துட்டாங்கன்ட்டு காலையில ஏஞ்சி ட்விட்டர் ஓபன் பண்றேன் எல்லாம் இதான் போடுறாங்க. இல்ல அலெக்ஸ் ப்ரோ நான் 5:45 அப்படா பல்லு கூட தேய்க்காம போன் எடுக்கிறேன் கரெக்டா நியூஸ் அப்படியே நான் 5:45 எந்திரிச்சு கிளம்பிட்டு கூட்டு போனாங்கல்ல அப்பயே தெரியும் இவருக்கு வந்து ரொம்ப லாங்லாம் இருக்க மாட்டாரு அப்படின்னு. போன வாரமே 10 நாளைக்கு சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் அதான் ஃபாலோ பண்ணி இது வரைக்கும் ஏன் இப்ப கூட ஏத்துக்கோங்க லியோட சக்சஸ் மீட்ல சொல்லி இருப்பாரு கேப்டன்னா விஜயகாந்த் தான் இப்ப கூட சொல்லி இருப்பாரு. இது வரைக்கும் இல்ல நேத்து ஈவினிங் நேத்து நைட்டு வந்து ரொம்ப சீரியஸ்
இது பண்ணும்போது நேத்து அப்பயே எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு. ஆனா இல்ல என்னடா இது போன ஒரு திருப்பியும் நிமிஷம் ஒரு வாரம் தான்டா போன ஆகுதுன்ட்டு. வாரம் வந்துட்டு இதே மாதிரி சீரியஸ்னு போட்டாங்க. என்ன ஆச்சுன்னு பார்த்தா கடைசியில வந்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அது ஃபேக்கு. அதான் அவங்க ஒய்ஃபே வந்துட்டு பேசுனாங்களே வெளியே, மீடியாக்கார அது வந்துட்டு போய் சொல்றாங்க. செட் ஆயிடுச்சுன்ட்டு இல்ல இதானதுதான். அதுக்கப்புறம் நல்லா ஆயிட்டாருன்ட்டு இல்ல திருப்பி எனக்கு வீட்டுக்கு காலையில கூட்டிட்டு இல்ல எல்லாம் எனக்கு வந்தாங்க. காலையில விஜயகாந்த் இந்த மாதிரி சீரியஸ்னு வரும்போது அப்புறம் அதான் 9 மணிக்கு வந்துட்டு அதான் மெடிக்கல் இது சர்டிபிகேட் அதெல்லாம் வரும்னு சொன்னானுங்க. எனக்கு அது வரைக்கும் தெரியல, இதுதான் சும்மா சீரியஸ்னு சொல்லுவானுங்க, எதுவும் எனக்கு பெருசாலாம் நடக்காது. போன வாரமும் இதுதான் சொன்னானுங்கன்னு பார்த்தா திடீர்னு இப்படி ஆச்சரியமா இருந்துச்சுங்களா. இல்ல அலெக்ஸ், நான் சின்ன பிள்ளையா இருக்கலடா அலெக்ஸ், ஸ்கூலுக்கு வேன்ல தான் போறது. போற இடம் ஃபுல்லா வந்து கேப்டன் பிரபாகரன் ரசிகர் மன்றம் இருக்கும். விஜயகாந்துக்கு அதிகமா அந்த அதிகம்டா அங்க ரஜினி கமலுக்கு கப்பு கொடுத்தோம். ரஜினி கமலுக்கு வச்சிருக்க மாட்டாங்க, விஜயகாந்துக்கு தான் அதிகமா வச்சிருப்பாங்க எங்க ஊர்ல எல்லாம். எங்க ஊர் சைடு எல்லாம் விஜயகாந்துக்கு அதிகமான ஃபேன் பேஸ். எங்க பெரியப்பாவே வந்து விஜயகாந்த் தான். எங்க பெரியப்பாவோட பையன் பேரே வந்து பிரபாகரன், கேப்டன் பிரபாகரன் தான். போலீஸ்னா ஆனா இந்த ஆள் தான் சரியான இது பவர்ஃபுல்லா இருக்கும். பழைய படம் நல்லா இருக்கும்டா. இப்ப வந்து ரீசன் படத்தை இந்த கட்சிக்காரனை எல்லாம் சேர்ந்து அதை வச்சு ட்ரால்மீட்டர் ஆக்கி விட்டானுங்க விஜயகாந்த். டைம்ல விஜயகாந்த்னாலே ட்ரால்மீட்டர் மாதிரி தான் பார்த்தானுங்க. அப்புறம் தான் தெரிஞ்சு இல்ல அந்த சத்திரியன் படத்தை ஒரு பிஜிஎம் வரும் பாரு, இது செம்மையா இருக்கும். அலெக்ஸ் ப்ரோ, அதான் தலைவன் அளந்துட்டாரு பாத்தீங்களா? ஆனா உண்மையிலே கையில கண் கலங்கி விட்டு ஒரு மாதிரி ஆச்சு எனக்கு. இல்ல அவர் பாக்ஸ் மேல கை வச்சுக்கிட்டு பாக்ஸ்ல கையும் போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் விஜய் அழுத்தாரு, இதெல்லாம் எனக்கு ஆச்சரியம் என்னன்னா இப்ப ஜூனியர் என்டிஆர் அவன் போட்டிருந்தான்டா. ஆச்சரியம் என்ன இருந்துச்சு, அவனுங்கெல்லாம் போடுறானுங்களான்ட்டு. சென்னையில இருந்தவங்க தானே பத்ரி எல்லாருமே. எல்லாருமே தெலுங்குல இருக்கிற பெரிய ஹீரோஸ் சின்ன ஹீரோஸ் எல்லாருமே சென்னையில படிச்சாங்க. ஒருத்தன் விடாம. எனக்கு ஃபர்ஸ்ட் பட்டது ஜூனியர் என்டிஆர், அவனுடைய ட்வீட் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் காமிச்சிச்சு. நான் அப்பயே சக்தியை திட்டுறேனே காலையில, டே கன்ஃபார்ம் போடா அவன் போடாதடா அப்படின்ட்டு. மதுரைடா. மதுரையில எங்க? மதுரையில எந்த ஏரியான்னு தெரியல, ஆனா மதுரை. விஜயகாந்த் வந்து மதுரை தான். விஜயகாந்த் நடிக்க விடக்கூடாதுன்னு வந்து நிறைய நம்ம விஜயகாந்த் அலெக்ஸ் விஜயகாந்த் பெரிய ஆளா ஆயிடக்கூடாதுன்னா நம்ம தலைவர் நிறைய வேலையெல்லாம் பண்ணியிருக்காரு. அவரு சொந்த ஊர் வந்து மதுரை கிடையாது, விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் ராமநாதபுரம். ஆனா சொந்த ஊர்லயே வந்து இல்ல படம் ஹிட் ஆகும் போது கூட சொந்த ஊர்ல இந்த மில்லு வச்சுன்னு ஃப்ரெண்டுங்க தான் இருந்தான். ஒரு மதுரைக்காரரியா யாரையா அது மாத்துறது வரலாறு அந்த மாதிரி மதுரைக்காரரா இல்ல என்னது ராமானுஜபுரமா அவர் சொந்த ஊரு. மதுரை தான். கார்த்திக் சுப்ராஜே போட்டிருப்பான் பாரு, கார்த்திக் சுப்ராஜே போட்டிருப்பான். பத்ரி ப்ரோ என்ன ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துன்னுக்குற வந்ததுல இருந்து. அவர் பிறந்தது மதுரையில தான். இரு நான் என்ன ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன் ஃபர்ஸ்ட் சொல்லு. டேய் மதுரைடா, விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல வரும்டா. கரெக்ட், விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் வரும். ஏன்டா அந்த ஊர்க்கார் சொல்றாரு, அவர்கிட்ட கேட்டு சொல்றேன். உங்க ஊரான்னு எங்க ஊர்லடா? இல்ல சென்னையில தானே செட்டில் ஆயிருந்தாரு கட்சி இதெல்லாம் இது வரைக்கும். இப்ப கூட சென்னை தான் இது. அது வந்து உனக்கு பெரிய ஆள் ஆக ஆக செலிபிரிட்டிஸ் தான் எல்லாம் சென்னைக்கு வந்துருவாங்கல்லடா. ரொம்ப வருஷமா சென்னை தான் இருக்கிறாரு எனக்கு தெரிஞ்சது. தளபதி எந்த ஊரு? ராமேஸ்வரம் நினைக்கிறேன். அப்பாடா ஒரு தளபதியா தான் எஸ்எஸ்சி தான் ஒரு ராமேஸ்வரம். தளபதி பிறந்ததுல இருந்து பிறந்த ஒரு விஜயகுமார் வந்து விஜயகுமார் வந்து நாட்டுச்சாலை.
நாட்டுச்சாலை விஜயகுமார் லோயலா இருக்கான்ல லோயலா சிங்களம் காலேஜ் தான் படத்துல தளபதி வருவான். படிச்சாரு. கமல் வந்து பரமக்குடி. இருண்ட போட்டோம் இரு பாப்போம். டாட்டா வந்து கர்நாடகா. டேய், ஆனா அங்க சுத்தி இங்க சுத்தி அங்கேயே வந்து நிக்கிறானுங்க பேர். நீ ஃபேன் பேஜ்லாம் போடாதீங்க பெருமையா இந்த ஏதாவது பேசுங்க. சுச்சுவேஷனே அது கிடையாது. வேணா எனக்கு நான் ஃபர்ஸ்ட் வேணா பிளாக் மாஸ் ஹீரோனா முன்னாடி கேப்டன் தான்டா. ஃபர்ஸ்ட் பிளாக் மாஸ் ஹீரோனா கேப்டன் தான். மாஸ் ஹீரோ இல்லடா. இப்ப அதான் இந்த தளபதி ஒரு வீடியோ இருக்கும் போல. இல்ல தளபதி பழைய வீடியோ இருக்கும், நீ பாத்து. கருப்பு இருடா, எம்ஜிஆர்னு இரு, பேரே இருக்குடா அவருக்கு. இரு. தளபதி ஒரு வீடியோ இருக்கும், பாத்தியா இல்லையான்னு தெரியல. அவர் வந்துட்டு இதுதான் தளபதியும் வந்துட்டு விஜயகாந்த் நடிச்சிருப்பாரு. நடிச்சதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, மாஸ் ஹீரோவா சில பேர் ஏத்துக்கணும். ஆனா எல்லார் மக்களும் ஏத்துக்கினது விஜயகாந்த் தான். அவரு கூட நான் நடிச்சா என்னையும் ஏத்துப்பாங்க தான் நான் நடிச்சேன்னு சொல்லியிருப்பாரு. புரியுது. அப்பதான் இன்ட்ரோடியூஸ் ஆகுறாரு. இன்னொன்னு நம்பாலே உனக்கே தெரியும், வரும்போதே வந்துட்டு இவனுங்க என்னென்ன பேசினானுங்க. அப்ப இந்த ஆனா ஒர்க் அவுட் ஆச்சு. அவரே சொன்னாரு, இது ஒர்க் அவுட் ஆச்சு, ஏத்துக்கினாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே இந்த எப்படி சொல்றது, இந்த சோசியல் மெசேஜ் படம் எடுக்கிறது இவரு ஒருத்தர் தான்டா. வேற யாருமே இல்ல. ஆனா எல்லா படத்துலயும் ரமணாலாம் பிச்சுட்டானுங்கடா. இவரு ஒருத்தர் படத்துல ரமணா இப்போ போட்டாலும் டிவில பாத்தீங்க. ரமணான்ட்டு ஒரு படம் சொல்ல முடியாது. எல்லா படத்துலயும் சோசியல் மெசேஜ் இவரு படத்துல மட்டும்தான் இருக்கும். ஆமா எல்லாமே இருக்குடா. கிராமத்து படம் எடுத்தாலே அதுலயே ஒரு கிராமத்து படத்திலே இருக்கும்டா இந்த மாதிரி. இப்பெல்லாம் புனித்து பாத்துட்டேன். விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் தான். எந்த ஊர் தான் ஏலே இது பாருங்க, இந்த இந்த இது பாருங்க. எந்த இது பாருங்க? ஹாலிவுட். ஆமா புரியல. ஹாலிவுட்டா? ஹாலிவுட் பேஜ்டா இது. 1.1 மில்லியன் வச்சிருக்கோம் ஃபாலோவர்ஸ். தெரியுது. டெட்லைன் தெரியும். அந்த ஒரு லைக் மாஸ்டர் லியோ, ட்ரிபிள் ஆர், பாகுபலி இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் போடுவோம். சில இதுதான் பரவாயில்ல, இதுலயும் போட்டுருவோம். ஏய் எதுக்குற ரெண்டு டைம் ஷேர் பண்றீங்க மேல? பக்காவனே அதான். ஒரு டைம் வரதே இல்ல. ஏய் ஒரு டைம் ஷேர் பண்ணி விட்டுறா, அது வரும்டா. உனக்கு ஒருவேளை பக்கா இருக்கும், வந்துரும். வராது, லேட்டா வரும். அதுக்காக இதுக்கு 2 தடவை பண்றேன். ஆனா இதான் சாகுன்னு மீடியாக்கார 6 ஆளுக்கு கரெக்டா யூஸ் பண்ணுறானு. இந்த பொண்டாம அவங்களை விட்டு இன்னொன்னு எஸ்எஸ்சி ஃபேக் அக்கௌண்ட்ல வந்துட்டு அதான் எஸ்எஸ்சி வந்துட்டு எங்கேயோ போட்ல போற மாதிரி ஒரு வீடியோ இருக்குது. அது அதான் ஒரு நிமிஷம் அவர் அபிஷியல் அக்கௌண்ட்லயே ஒரு இரங்கல் தெரிவிச்சு ஒரு வாய்ஸ் நோட் எல்லாம் வந்துருச்சு. சில நாயங்க அதை புடிச்சுனுக்குது, அதான் சொல்றேன். அது ஃபேக் ஐடி. இந்த ஃபேக் ஐடியால எவ்வளவு ப்ராப்ளம் பாத்தியா? பிளாக் பண்ணி விடுங்கடா. அதான் இல்லடா, நான் ஃபாலோ பண்ணிருந்தேன் ஆல்ரெடி அபிஷியல். அப்பதான் வந்துச்சு அபிஷியல். இதுக்குதான் எக்ஸ்பி கடந்து கத்திட்டு கிடந்தான். தெரியுது. மொத்தம் எத்தனை படம் விஜயகாந்த் இது வரைக்கும்? விஜயகாந்தோட 100வது படம் வந்து கேப்டன் பிரபாகரன். அதுக்கு அவ்வளவா? இரு நான் பார்த்து சொல்றேன். 200 இருக்காது. 100வது படம் ஹிட்டான ஒரே நடிகர் விஜயகாந்த். கேப்டன் பிரபாகரன் பிளாக் பஸ்டர் தெரியும், எல்லாரும் கேடு. மரண பிளாக் பஸ்டர் எல்லாரும் சொல்லுவானுங்க. நிறைய மன்சூர் அலிகான் இன்ட்ரோடக்ஷன் ஆன படம். அலெக்ஸ் சொல்றேன் கேளு, மன்சூர் இன்ட்ரோடியூஸ் ஆன படம் அது. முத படம் மன்சூர் நினைக்கிறேன். ஆமா, அதுல மன்சூர் பேர் என்ன தெரியுமா? இல்ல வீரபத்ரன். வீரபத்ரன்னா 154 தம்பி வராதீங்க. பாட்டு இருக்குல்லடா அலெக்ஸ், ஆட்டமா தேரோட்டம்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த 154 படமாடா. 154 கேப்டன் பிரபாகரன் 100வது படம். அலெக்ஸ் ப்ரோ, அதுல ரம்யா தான் அடிக்கிட்டு கிடப்பாங்க. ஆமா, ஆட்டமா தேரோட்டமா.
அலெக்ஸ் ப்ரோ லாஸ்ட் படம் எது? லாஸ்ட் போட சரியா போல சொல்லு ப்ரோ. சகாப்தமா? ஆமா லாஸ்ட் போட சரியா போலன்னு கேள்விப்பட்டேன். அது ஒரு ஃபேமிலி படம்டா அது இல்ல. ஒரு நிமிஷம் ஆமா எங்க ஊர்ல ஆர்டிஎம் தியேட்டர் ரிலீஸ் ஆச்சு அந்த படம். அம்மா எல்லாம் போய் பார்த்துட்டு வந்துச்சு. தமிழ் ப்ரோ நிதிஷ் ப்ரோ ஸ்பீக்கர் கொடுத்துட்டேன். இதுதான் கூப்பிட்டியா ப்ரோ? ஆனா ஒன்னு சொன்னா தளபதி அழுது ஏதோ மனசு ஏதோ வலிக்குது. டவுன் ஆனது ஒரு மாதிரி இருந்துச்சு. இல்ல நான் இந்த மாதிரி பப்ளிக்ல இவ்வளவு இதுவா இல்லடா பார்த்ததே இப்போ இல்ல போயிருக்காரு மாலை போட்டதெல்லாம் பார்த்தேன். இஸ் லிட்டரலி broken தலை குஞ்சு இது பண்ணுது இப்பதான் பாரு. ஆக்சுவலி அதுக்கு அப்புறமா பையன் கூடயே ஒரு படம் பண்ண வேண்டியதுதான். இல்ல இப்போ ஒரு இன்டர்வியூல தளபதி சொல்லியிருப்பாரு, நான் சின்ன வயசுல ரெண்டு போட்டோ நான் ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்தேன், இது பண்ண மாட்டேன். ஒண்ணு ரஜினி எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் விஜயகாந்த் தான் ஃபுல்லும் ஃபுல் விஜயகாந்த் கூடவும் நடிச்சு இது சின்ன வயசுல இருந்து அதான். இப்போ ஒரு போட்டோ கூட போட்டேன் அதுக்கு முன்னாடி ஒரு காலேஜ் இதுக்குள்ள அவர் வராருன்னு ஒரு நியூஸ் தெரிஞ்சு போட்டேன். அதுலயே இருக்கும் பேர். சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணு. கடைசி அதான் யோசிச்சு பாரு, லியோ சக்சஸ் மீட்ல கூட சொன்னார்ரா விஜயகாந்த் ஒரே கேப்டன். ஆனா யார் முருகதாஸ் எடுத்தான் பாரு சரியான அதுல ஒரு டைலாக் வரும்டா, ஒரு தலைவன் சாவறத ஏத்துக்க மாட்டானுங்க. உனக்கே தெரியும் சத்தியமா ஏத்துக்க மாட்டானுங்க. ஆனா ஆமாண்டா தெலுங்குல மாத்தி வச்சானுங்கடா. டபுள் கிளைமேக்ஸ் வச்சோம். ஒண்ணு சாவாத மாதிரி இன்னொன்னு இறந்துடுற மாதிரி. சொல்லு காலையில இருந்து தளபதி வரலன்னு மென்டல் இருந்தானுங்களே. இப்போ போட்டு பரதேசிகளை பத்தி நமக்கு நிறைய விஷயம் தெரிய மாட்டேங்குது. யார பத்தி? இப்ப பெரிய ஆக்டர் என்ன சாப்பிடுறப்போ அதுதான் எல்லாருமே சாப்பிடணும். எல்லாத்துக்குமே பேசிட்டு இருக்கும் போது அதுதான் சொன்னாங்க. ஆமா எல்லாம் அப்படிதான் குடுக்கணும்ட்டு. அவர் மட்டும் இல்ல, அவர் கம்பெனி மட்டும் இல்ல, எல்லா கம்பெனியும் இது பண்ணது. இந்த டைம் வந்துட்டு இத்தனையோ பேர் வந்துட்டு ஆக்டர் வந்துட்டு இத்தனை கோடி சம்பளம் வாங்குறாங்க. ஆனா சம்பளமே யோசிச்சு படமும் நடிக்கிறது இல்ல, இன்னும் ஹெல்ப் பண்ணுகிறதெல்லாம் ஆச்சரியமா சரியா. கடைசியா அந்த ஒரு நிறைய படம் சம்பளமே ஆனா சம்பளம் வாங்காம நடிச்சதெல்லாம் கேட்டு எனக்கெல்லாம் என்னடா அவர் வந்து எங்க பார்த்தாலும் 100 ரூபாய் ஃபர்ஸ்ட் யாராச்சும் இது கேட்டா 100 ரூபாய் கொடுப்பாரா. அந்த 100 ரூபாய் ஏன்னா அவருடைய ஃபர்ஸ்ட் சம்பளம் 100 ரூபாய் தானா. இது ஒருத்தர் எனக்கு சொல்லிதான் நானே கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்க இருந்தா சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க. வேற யாரு? ஒரு டைம் அவர் நேர்ல பாத்திருக்கேன்டா, ரொம்ப பக்கத்துல பாத்திருக்கேன். ஊருக்கு நான் தர்மபுரியில இருக்கும்போது பிரச்சாரத்துக்கு வந்திருந்தப்ப. அதுதான் எங்க அம்மா ஊருன்ட்டு தமிழ்நாட்டுல அத்திமஞ்சேரி பட்டினம் அந்த ஊர்ல சின்ன வயசுல இருந்தப்போ இந்த அது என்ன இப்ப எல்லா எலெக்ஷன் டைம் அப்பயும் வருவாரு, ரெகுலரா வருவாரு. லாஸ்டா எலெக்ஷன் டைம்ல கூட என்ன பண்ணாங்க, உனக்கு ஞாபகம் இருக்கா தர்மபுரி ஒரு டைம் வந்தப்போ ஒரு டைம் பிரச்சனை ஆச்சு ஒரு ஊர்லன்ட்டு. அதே ஊர் தான். அப்பதான் வடிவேல் இந்த நேரத்துல வந்திருந்தா எப்படி இருந்திருக்கும். அந்த இதுல பண்ணிருப்பான் தெரியுமா, கோபி சுதாகர் ஒரு வீடியோ பண்ணிருப்பாங்க தெரியுமா, அப்படிதான்டா பேசுவேன் அந்த வீடியோ தெரியுமா.
ஆக்சுவலி அது பக்கத்து ஊரு. டேய் ஒரு ஐ நிமிஷம் மீன் இல்ல ஒரு அது 20, இருக்கட்டும். 30 கிலோமீட்டர் தள்ளி இவர் வராருன்னு போய் நாங்க போய் ஓகே பார்த்துட்டு ஓகே வந்தோம். இல்ல ஏய் இந்த டேய் வடிவேல் டேய் இல்ல நீங்க வடிவேல் அதுக்கு சாரி எல்லாம் சொல்லலையா? இந்த மாதிரி இத்தனை இதெல்லாம் பண்ணது ஏதாவது சாரி ஏதாவது? அது சொல்லிருக்கான்னு நினைக்கிறேன். சொல்ல மாட்டான்டா டேய், அவன் சரியான வஞ்சகம் பிடிச்சவன்டா. அலெக்ஸ் அந்த அந்த இவன் வரும்ல கோபி சுதாகர் வீடியோ வரும் தெரியுமா? அவனுங்களை பத்தி எல்லாம் பேசாத. அந்த புண்டைங்க தான் நிறைய பண்ணது ட்ரோலு. ஒரே நிமிஷம் bro, அது விடு bro. பண்றது அது குடிகாரனாவே இது பண்ணது அவனுங்கதான். அந்த சொல்லு சொல்லு. அந்த வீடியோ அந்த எல்லாரும் பண்ணிருக்காங்கடா. அதான் இல்லடா எல்லாருமே எல்லாருமே பண்ணிருக்கான். கலாய்க்கிற மாதிரி ஆக்கி விட்டானுங்க. ஆமா ஆக்கி விட்டவங்க தான் அதுதான் கேட்கறாங்க. அடுத்தவன் எஸ்கே முதற்கொண்டு எல்லாருமே தான். யூடியூப்ல போய் போட்டு பாரு. ஒரு இல்ல இப்ப கலக போது யாருல இருந்து சந்தானத்துல இருந்து எஸ்கேல இருந்து எல்லாரும் தான் வெயிட் பண்ணு அலெக்ஸ் கோசு இவங்க இந்த சந்தானம் இந்த சிவகார்த்திகேயன் பண்ணதெல்லாம் see it was like அது தப்பே அதான் கிடையாது. அவங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்தது யாரு? டிராவல் மெட்டீரியல் ஆக்கணும் தானே கேக்குறீங்க. ஒரு விஷயம் இங்க வந்து நீங்க மதிக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் இவங்க எல்லாம் பண்ணாததெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இவங்க தான் காசை கொடுத்து மீன் சேனலுக்கு இந்த கட்சிகள் அவங்கள பேசுறது துப்பு இருக்கா? எல்லாரும் தாண்டா நான் சொல்றேன், எல்லாரும் தாண்டா சொல்றேன், எல்லாரும் தாண்டா சொல்றேன் பண்ணதே. மத்தபடி இவங்க இந்த எல்லாருமே இப்போ சிவகார்த்திகேயன் வந்து விஜயும் பேசியிருக்காரு, அஜித்தையும் பேசியிருக்காரு, ரஜினியும் பேசியிருக்காரு, எல்லாரையும் பேசியிருக்காரு. நீங்க அதெல்லாம் வந்து ஒரு ஸ்டேஜ் ஷோ ஒரு காமெடி ஷோ வந்து நீங்க அது வந்து சீரியஸ் எடுக்க கூடாது. அதுதான்டா வீடு வரைக்கும் போய் ரீச் ஆகும். மெட்ராஸ் சென்ட்ரல்னு வச்சிருந்தான். எவ்வளவு சப்ஸ்கிரைபர் இருந்துச்சு வந்து விவேக் நீ எந்த காலேஜ்ல படிச்ச? ஒரு நிமிஷம், நீ எந்த காலேஜ்ல படிச்ச? நான் வந்து காலேஜ்ல கல்ச்சரல்ஸ்ல எல்லாம் ஏதாவது இருக்கா? புதுக்கோட்டை எல்லாம் வெங்காயம் இருக்கு. நான் உனக்கு முன்னாடி காலேஜ் படிச்சேன் வந்து. நான் கேளு ஃபர்ஸ்ட். எனக்கு அட்வைஸ் பண்ணலாம் நீங்க. ஈவென்ட் அது இதெல்லாம் பண்ணுவாங்களா? இர நான் சொல்றேன்டா, சொல்லி முடிச்சிடுறேன்டா. ஏன்னா எல்லா இப்ப நானே பேஜ் வச்சிருக்கேன். பரிதாபங்களே அஜித்தை வச்செல்லாம் கலாச்சிருக்கேன். ஈவென்ட்ல வீடியோ வேணுமா? அப்புறம் ஏன் வந்து இத பரிதாபங்களை சொல்ற? அவனுக்கு எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருந்துச்சு அந்த டயத்துல யூடியூப்? ஈவென்ட் இது நல்லா ரீச் ஆகுமா? இந்த மாதிரி யூடியூப்ல இருக்கிறது நல்லா ரீச் ஆகுமா? யூடியூப் ரீச் ஆகுமா? உனக்கு டிவில பேசுற ரீச் ஆகுமா? அது பாரு ரேவந்த் ஒரு நிமிஷம் விவேக் ஒரு நிமிஷம். அவன் கேக்குறது நான் ட்ரால் மீட்டர்ல இப்ப யார் ஆக்கி விட்டான்னு உனக்கே தெரியும். டேய் நான் அதான்டா சொல்றேன் அரசியல்வாதில இருந்து எல்லாருமே ஒரு நிமிஷம் நிறுத்து. நான் வந்து பரிதாபங்கள் சொன்னது வந்து ஒரு எக்ஸாம்பிள் அந்த தர்மபுரியில நடந்த இன்சிடென்ட் சொல்லலாம்னு வந்தேன். நீ அதுக்குள்ள டாபிக்க மாத்தி விட்டீங்க எஸ்கே அப்படி இப்படின்னு. அதான் ஆனா டே இல்ல ட்ராவல் மெட்டீரியல் ஆனது எல்லாருக்கும் தெரியும். உண்மை அதான். ஆனா எல்லாரும் தாண்டா காரணம், எல்லாரும் தாண்டா காரணம், வடிவேலும் காரணம். ஆனா அது அரசியல் அவன் காசு குடுக்குறான்னா இவனுக்கு என்ன புண்டைக்கு வடிவேல் வந்து அபியூஸ் பண்ணான். அவன் வந்து கலாச்சான் புரியுதா? அந்த மாதிரி அதான் ஒரு குடியார அப்படி இப்படின்னு கலாச்சு விட்டான் புரியுதா? அதான் டென்ஷன் பண்ணான். இப்போ இவங்க இப்போ சிவகார்த்திகேயன் இவங்க எல்லாம் வந்து அவர மாதிரி பேசி ஃபன் பண்ணாங்க. இவங்க வந்து இவன் வடிவேல் எல்லாம் பண்ணது அபியூஸ் பாஸ்டிங். சொல்லு. அது என்ன ஆச்சுன்னா அந்த பிரேமலதா மாதிரி ஒருத்த இன்டர்வியூ கொடுப்பான் தெரியுமா பரிதாபங்கள்ல. அது வந்து ஆனஸ்டா எல்லார்கிட்டையும் கேக்குறேன். நீ வந்துட்டு அந்த டைம்ல வந்துட்டு எதுவுமே நீ பார்த்த லைக் பண்ணலையா? அந்த ட்ரால்லாம் எல்லாருக்குமே தெரியும். ஒரு டைம் எல்லாம் என்ஜாய் பண்ண அப்ப தெரியாது. அப்ப யாருக்குமே தெரியல இது ஒரு ஆர்கனைசேஷன் இது பண்றாங்கன்னு. அப்பெல்லாம் எரிச்சலா இருக்கு. ஒண்ணு இல்லடா, இப்ப இந்த கூஸ் முன்சன் வீரப்ப வெப் சீரிஸ் வந்துச்சுல, வீரப்பனோட ஃபுட்டேஜ் போட்டு அவரை இதுக்கு முன்னாடி ஒன்னும் இல்ல, நெட்ஃபிளிக்ஸ் இது வீரப்பனுக்காக எடுத்தாங்க. எப்படி எடுத்தானுங்க? ஃபுல் அண்ட் ஃபுல் போலீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எடுத்தானுங்க. ஐ மீன் அவங்கதான் இதுன்ற மாதிரி.
ஓகேவா? முழுக்க முழுக்க வீரப்பன் வந்து கெட்டவனா மெர்சல்ல காமிச்சாங்க. இதே ரொம்ப நேரம் இதே வந்து இது இந்த இப்ப ஜீ தமிழ்ல இது ரிலீஸ் ஆன பின்னாடி எல்லாத்துக்கும் டவுட் வருது இல்ல, கெட்டவன் தான் ஆனா இருந்தாலும் நல்லவன் அந்த அளவுக்கு இதா இருக்குல்ல. ஓகேவா? ஒருத்தங்க ஐ மீன் இப்ப என்ன பண்ணாங்கன்னா அவரு அந்த ஃபுட்டேஜ கட் பண்ணி போட்டு ட்ரோல் ஆனா மெட்டீரியல் ஆக்கி இல்லடா, போட்டுருக்காங்க. எனக்கு என்ன ஃபீல்னா இவ்வளவு நல்லவரா இருக்க இவருக்கு இல்ல இவ்வளவு நல்லவரா இருக்க இவருக்கே இவனுங்க இப்படி பண்றானுங்கண்ணா. சை. ஆனா இதுக்கப்புறம் பாரு யார் வந்தாலும் அதிக அதிக நெகட்டிவிட்டி வரும். மைண்ட் வாய்ஸ் புரிஞ்சிச்சு. முன்ன வந்து இல்ல ஆனா சத்தியமா இல்ல எழுதி தரேன் இவனுங்க இல்ல மீடியான்றது எவ்வளவு கேவலமா போகுதுன்னு நான் பாத்துட்டேன். இல்ல அலெக்ஸ் இங்க விஷயம் அலெக்ஸ் சோத்துல கூட விஷம் வைப்பாங்கடா அலெக்ஸ். ரொம்ப கேவலமான பாலிடிக்ஸ் இதெல்லாம். தளபதி உனக்கு ரிட்டர்ன் அடிக்கிறதுக்கே இங்க ஆட்கள் இருக்கும். இப்போ என்ன விஜயகாந்த் கிட்ட என்ன மைனஸா போயிடுச்சுன்னா ஆஃப்லைன்ல மட்டும் ஆட்கள் இருந்தாங்க. அதனால வந்து இந்த மீடியா இவங்க முன்னாடி வந்து ஒண்ணும் பண்ண முடியாம போயிடுச்சு. விஜயகாந்தோட டிசாஸ்டர் இல்ல முடிச்சிடறேன். பொலிட்டிக்கலி விஜயகாந்தோட டிசாஸ்டர் எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா இந்த பேஸ்புக்கோட பீக் பீரியட்னு ஒண்ணு இருந்தது. பேஸ்புக் பயங்கரமான பீக் ஆச்சு. அந்த டிசாஸ்டர் ஆச்சு. அந்த இப்ப பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவரே ஆனார் அவரு. சும்மா சரியான சம்பவம். இது யூடியூப்ல அங்க இருந்து ஒரு டிக்ளைன் வருதுன்னா அது அந்த பேஸ்புக்கோட பீக் பீரியட். ஆன்லைன் வச்சுதான் இவரோட கெரியரை வந்து பொலிட்டிக்கல் கெரியர். ரேவந்த் ப்ரோ இப்போ மத்த டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ ஒரு ஐடி விங் வச்சு பண்ற மாதிரி அவர் பண்ணல. அவர் எல்லாருமே ஆஃப்லைன் ஃபேன்ஸ் தான். இல்ல அது வேணா உண்மைதான். டிஆர்டின்றதே இல்ல. சரி விக்னேஷ் ப்ரோ சொல்லிட்டு இருங்க. இல்ல நான் ஒன்னே ஒன்னு பாயிண்ட் சொல்லி முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு போனவன் எல்லாம் கரதர்னா கேப்டனே போயிட்டு வர்றான் ஒத்தா, இனிமே என்னடா வேணும் அப்படின்ற அளவுக்கு ஃபீல் பண்ணானுங்க எல்லாரும். அங்க ஏரியா மக்கள்ரா எவ்வளவு உதவி பண்ணிருப்பாங்க யோசிச்சு பேர். அவங்க ஏரியா மக்கள் ப்ரோ பேசுங்க ப்ரோ. விக்னேஷ் ப்ரோ உனக்கு விட்டா பேசிட்டே இருப்பானுங்க. நீங்க பேசுங்க, விடாம பேசுங்க. இன்னொரு விஷயம் நீங்க சொல்ற மாதிரி அந்த பர்டிகுலர் ஜேசன் கொஞ்ச நேரம் சும்மா இருப்பா. இல்ல அந்த டைம்ல ஆக்சுவலா இவரு காட்டினது ஒரு நட்சத்திர ஒரு சேனல் விஜய் டிவியே சொல்றேன். இல்ல விஜய் டிவி வந்து பாத்தீங்கன்னா அதாவது கலக்க போவது யாரு அது இதுன்னு சொல்லிட்டு அதாவது ஒரு ஃபன்னுக்கு ஆரம்பிச்சது ஒரு மாதிரி ரொம்ப அது வந்து எக்ஸ்ட்ராடினரி. அந்த அந்த ஹீரோன்னா நம்ம வந்து ஒரு இமேஜ் ஒண்ணு வச்சிருந்தோம் பத்தி இவர விஜயகாந்த் சார் மேல அந்த இமேஜே உடைக்கிற மாதிரி. ஆனா அதுவும் இல்லாத அந்த டைம்ல வந்து அவருக்கு கொஞ்சம் இந்த நிறைய இந்த வீடியோஸ் எல்லாம் இருந்துச்சு. அதாவது கட் பண்ணி போட்டு அந்த ட்ரோல் மெட்டீரியல் ஆக்குற இதெல்லாம் அவர் எதுவா இருந்தாலும் பட்டுன்னு கோவப்பட்டு வரணும். ஏன் அந்த இது தூக்கி எடுத்துரும் பாத்துக்கோன்னு சொன்னது அந்த விஷயமா இருக்கட்டும். அவரு இது பண்ணதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கண்ணாடி கேட்டினதெல்லாம் அந்த இது பண்ணது அது வந்து பாத்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியாலாம் நடந்துச்சு. சேம் டைம் அப்போ வந்து ஒருத்தவங்களும் நடந்துட்டு இருந்துச்சு. அவர் விஜயகாந்த் சாருக்கு எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி வந்து தளபதிக்கும் சேம் டைம் வந்து அந்த இதுல நடந்துச்சு. ஓகேவா? அவருக்கு எந்த அளவுக்கு நடந்துச்சோ விஜயகாந்த் சாருக்கு அதுக்கு ஈக்குவலா வந்து தளபதிக்கும் நடந்துச்சு. இந்த இடத்துல வந்து இதை இது பண்றேன்னு நினைக்காதீங்க. ஆனா இவருக்கு வந்து அதை வந்து மீண்டு வர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு இது ஒண்ணு கிடைச்சு. ஆனா அவரு போனது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியலுக்கு போயிட்டாரு. அதுல இப்ப ரேவந்த் சொன்ன மாதிரிதான் அவருக்கு இதுல ஆன்லைன்ல சாரி ஆஃப்லைன்ல இருந்தாங்களே தவிர அந்த அளவுக்கு வந்து ஆன்லைன்ல வந்து அவருக்கு அவர் வந்து அந்த பிஆர் டீம் எல்லாம் வச்சு இல்ல நமக்கும் பிஆர் டீம் இல்லப்பா. நம்ம இவரு வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல இதுதான் என்ன சொல்றது இல்ல அப்படி கிடையாது. இப்ப வந்து ஆன்லைன்ல ஃபேன்ஸ்னு இருக்காங்கல்ல. மியூட் பண்ற தப்பான மைக் ஒருத்தன் வந்துட்டு மீடியாக்காரன் கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ண இருப்பான். மைக்கை எடுத்துன்னு இவர் பண்ணுவாரு. அதுல இருந்து எல்லா நியூஸ் சேனலும் ஒண்ணு போட்டாங்க இந்த மாதிரி மீடியாக்காரங்களுக்கு எதிராக தான் விஜயகாந்த்னு.
ஃபுல் மீடியாக்காரனும் ஆப்போசிட் ஆனா இவரு பண்ணனால காண்டு இல்ல இவரு பண்ணனால அப்படி ஆயிடுச்சா இல்ல இவனுங்களா இல்ல செட்டப் அலெக்ஸ், பண்ணாலும் அது என்னன்னா இல்ல இல்ல இது இவங்களா நான் செட்டப் சொல்றேன். இல்ல பண்ணது இல்ல அலெக்ஸ். இல்ல விக்னேஷ், நான் அந்த மேட்டர் எனக்கு ஃபுல்லா தெரியும். அது யாரு பண்ணா, எதுக்கு பண்ணாங்க நான் ஜெயா சொல்றேன். டிவி தானே. இல்ல அந்த ரஜினி பக்கத்துல ஒருத்தர், சார் அடுத்த படம் அப்டேட் கொடுங்க சார் அப்படின்னு அந்த ஒருத்தர் பேசுவாங்க. அந்த ஏர்போர்ட்ல தாத்தா சொல்லுவான்லடா, ஆமா ஆமா அலெக்ஸ், அந்த தாத்தா தெரியும் தெரியும்ல, தெரியும் தெரியும் அடுத்த அவன் படம் தான் அப்டேட் சொல்லிட்டு கிளம்பிருங்க சார். தெரியும் நானு அவன் தெரியும் ஆக்சுவலி விஜயகாந்த் ட்ரிகர் பண்ணது. ட்ரிகர் பண்ணோடனே விஜயகாந்த் ட்ரிகர் ஆயிடுவாரு. விஜயகாந்த் வந்து ஈஸியா ட்ரிகர் பண்ணலாம். சரியான ஈஸியா இன்னசென்ட்ரா அவரு எல்லாத்துக்கும் ஓத்த வெளியே கட்டுருவாரு. ஈஸியா ட்ரிகர் போயிட்டு கத்தி விட்டுருவாரு. உங்க மீடியாக்காரங்களை பத்தி எனக்கு தெரியாதா அப்படி இப்படின்ட்டு. அது நெக்ஸ்ட் இன்டர்வியூல இது ஜேர்னலிஸ்ட் எல்லாம் உட்காந்து கேக்குறாங்க, நீங்க எப்படி மீடியாவை எப்படி பிளாஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. பார்த்தேன் bro. அப்ப இவர் வந்து தூக்கி அடிச்சிருவேன், மீடியா நீங்க எல்லாம் என்ன காசு கொடுத்தா எந்த பக்கம் வேணா பொழைப்பீங்க அப்படின்னு பேசிடுவாரு. சோ பேசிக்கா இதுக்கான காரணம் தான்றா அவர் யாருன்னா, பண்ணது. ரஜினி பக்கத்துல உட்காந்துட்டு தலைவரே அடுத்த படம் அப்டேட் கொடுங்க, அவருதான் ஓ காரணம். அவன் தானா? அவன் தான். இன்னொன்னு அலெக்ஸ், இன்னொன்னு நான் சொல்லிக்கிறேன். இப்ப விக்னேஷ் என்ன சொன்னதோட சேர்த்து முதல்ல ஆண்ட்ராய்டு போன் எப்போ வந்துச்சு, வாட்ஸ்அப் எப்போ வந்துச்சு, அவரோட ரோல் எப்போ வந்துச்சு, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. விஜய் டிவில ரோபோ சங்கர், பழனி பட்டாளம் இவங்க எல்லாம் கூப்பிட்டு எல்லாரும் வீடு வரைக்கும் ரீச் பண்ணதே அவங்க தான். ஃபர்ஸ்ட் விஜயகாந்த நமக்கே விபூதி அடிக்க பார்த்தாங்க. கோபிநாத் கிட்ட எல்லாம் ஒரு கேள்வி கேட்டு நீ நானாவுல தளபதிக்கே ஒண்ணு பண்ண பார்த்தாங்க. பார்த்தேன். மேட்ரு என்னன்னா இல்லடா இப்ப ஒரு நிமிஷம் இல்ல விண்டோஸ் போன் வந்துட்டு அப்ப சொந்தக்கார பையன்கிட்ட இருக்கும். ஃபேஸ்புக் வந்துட்டு இப்ப போவோம்ல அதான் சொல்றேன். சம்பந்தமே எல்லாம் பரிதாபங்களை சொல்லக்கூடாதுடா. பரிதாபங்களை சொல்லக்கூடாதுடா. அவன் எப்ப பெரிய ஆளானா சொல்லு. 2011 12 தெரியல, சின்ன பையன் நானு, எனக்கு தெரியல. மண்டே இது ட்ரால் எல்லாம் பார்த்தேன் இந்த மாதிரி விஜயகாந்த் தப்பலாம். அப்பயே யோசிச்சு பாரு, சின்ன வயசுலயே அவன் வந்து அன்புமணிக்கு எல்லாருக்குமே போட்டிருப்பான். அவன் அன்புமணிக்கு எல்லாமே போட்டிருப்பான். அப்பைக்கு அவங்க ரொம்ப ஃபேமஸ் இல்ல. சொல்லுங்க ப்ரோ. பரிதாபங்கள் பண்ணான்னு சொல்ல வரல ப்ரோ. பரிதாபங்கள்ல ஒரு வீடியோ வரும், அதுல பிரேமலதா மாதிரி பண்ணிருப்பாங்க, பாத்துருக்கீங்களான்னு சொல்ல வரேன். ஏங்க பரிதாபங்கள்லாம் 0%ங்க. அவன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அதுவும் அந்த டைம்ல இது ஒரு பண்ண ரீச் மாதிரி கூட அவனுக்கு கிடையாது இது தெரியுமா? ஆமா, அந்த ரீச் கிடையாது. மெட்ராஸ் சென்ட்ரல் தான் அவன் பேர் வச்சிருந்தான் அவன் ஃபர்ஸ்ட் அந்த டைத்துல. இல்ல இன்ஃபேக்ட் வந்து பரிதாபங்கள் வந்து எல்லாருமே பேஷ் பண்ணிருக்கான். இது ஃபன் இன்னொன்னு நீங்க கேள்வி கேக்குறீங்களா? இல்ல கேள்வி கேக்குறீங்களே தவிர சொல்ல விட மாட்டீங்க. என்னதுன்னா இல்ல அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த எதுக்கு அதுலது இப்ப ரேவந்த் சொன்ன மாதிரி யாரோ ஒருத்தர் அவரு ரஜினியை கேட்டாருன்னு சொல்லிட்டு அவரு காரணம் என்னாரு? ஆக்சுவலா அவரு மட்டும் கிடையாது, அது வந்து ஒரு ஐடி விங்க, ஒரு கட்சியோட ஐடி விங்கும் சேர்ந்து அடிச்சிச்சு. ஓகேவா? அவங்க மக்களோட மக்களா சேர்ந்து நமக்கு வந்து அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ரீச். இது எந்த இதுல வந்து மீம்ஸ் எல்லாம் வருதோ அதை வந்து பாத்தீங்கன்னா அதுதான் வந்து ஆடியன்ஸுக்கும் நிறைய ஷேர் ஆகும் இதுன்னு. சோ அந்த மாதிரி வந்து இதுதான் பேஸ்புக் வந்து இன்னொன்னு ப்ரோ, அப்பெல்லாம் பேஜஸ் ரொம்ப கம்மி. ஜெயலலிதா தானே சிஎம். சன் நியூஸ்ல போடுவாங்க. சன் நியூஸ்ல புரியல. மீம் எல்லாம் இல்ல, லேட்டா தான் வந்துச்சு மீம் எல்லாம். அந்த டைம்ல சன் டிவில போடுவாங்க. இல்ல மீம் கிடையாது. நான் சொல்றது வந்து இந்த இது 2015 நினைக்கிறேன். ஆமா 2015ல வந்து அப்போ வந்து இதுல ஷிப்ல இருக்கும்போது அப்ப நிறைய இதெல்லாம் வரும். இன்க்ளூடிங் இவங்க ஏடிஎம்கேவையும் பத்தி அவங்கள பத்தியும் மீம் வரும். நீங்க அந்த இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அம்மா இது மருந்தகம் அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஏர்போர்ட் அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இந்த சிவா அந்த இந்த படத்துல காட்டுவாங்களே அந்த மாதிரி ட்ரோலும் வரும். அந்த சேம் டைம்ல தான் பாத்தீங்கன்னா இவரை பத்தி இன்னொன்னு ப்ரோ இல்ல இப்ப அது மேட்டர் கிடையாது. இல்ல ஒண்ணும் இல்ல, இப்ப இருக்கிற ஜெனரேஷன் நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா விஜயகாந்த் வந்துட்டு ஒரு அந்த லாஸ்ட் ஒரு 6-7 படம் தான் தெரியும். அது 6-7 படம் மட்டும் பாத்தீங்கன்னா இல்ல இப்ப புல்லட்ட இந்த தத்து விடுறது, புகை விடுறது, நரசிம்மா இந்த. ஆனா பழைய படம் எல்லாம் இப்ப நானே என்ன சொல்றது, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் பழைய படம் எல்லாம் பார்த்திருந்தேன் விஜயகாந்த். அதெல்லாம் ரொம்ப சூப்பர். ஆனா எவனும் பேச மாட்டான். இல்ல இன்னுமே வைதேகி காத்திருந்தாலும் எனக்கு அப்படியாப்பட்ட ஃபேனு. பழைய படத்துல உண்மையோட இல்ல ஒரு தடவை ஸ்பேஸ்ல சொன்னேன், இதே ஸ்பேஸ்ல போன வாரம் நினைக்கிறேன், விஜயகாந்த் இப்ப ஒரு ஃபைட் சீன் பார்த்தா செம்மையா இருக்குது. நீ சிரிச்சானுங்க, டேய் நீ நினைக்கிற ஃபைட் சீன் இல்லடா, அது பழைய ஃபைட் சீன் சூப்பர். இன்னொன்னு அலெக்ஸ், இன்னொன்னு விஜய் டிவி மேல நம்ம அளவு கொஞ்சம் ஒரு காண்டிலே இருந்தாங்கன்னு வச்சுக்கவே,
நேரம் பார்த்து ஃபர்ஸ்ட் வந்து கத்தி படத்துக்கு அவார்டு கொடுக்கல, அவார்டு கொடுக்காம இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வச்சு அடிச்சாங்க அவங்கள விஜய் அவார்ட்ஸ். மறு வருஷம் அவங்க அவார்டே நடத்தல. சரி ஒரு நிமிஷம் இரு. சரி விடு, இதெல்லாம் விடு. இப்ப அந்த இயர் வந்து போட்டு அடிச்ச அடிக்கு அடுத்த இயருக்கு நடத்தவே இல்லை ஈவென்ட். ஆமா, அவார்டே நடத்தல அடுத்த இயருக்கு. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு எடுத்தான், அது வந்து பிரபலம் ஆகல, அப்புறம் விட்டுட்டான். சரி, இனிமேல் வந்து பாசிட்டிவ்ஸா பேசலாமா? சொல்லு. பிடிச்ச படம் அந்த மாதிரி. இல்ல ப்ரோ, எல்லாத்தையும் பழச சொன்னாதானே உங்களுக்கு தெரியும், அதுக்காக சொன்னேன். ஆனா உண்மையிலே ஓகே தெரிஞ்சுக்கணும். அதான் ப்ரோ, உங்களுக்கு விக்னேஷ் ப்ரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா விக்னேஷ் ப்ரோ தான் கொஞ்சம் இங்க இதுல வயசாலும் தெரியாது. என்ன விவேக் என்ன சும்மாவா? சீனியர்ரா, இல்ல நீங்க வயசாயிடுச்சுல. டோக்கன் நீங்களே பேசுங்க. சரி ஜாக்கே, நீ சொல்லு ஜாக்கோ. அவனுக்கு என்ன பண்ணடா தெரியும்? போய் செலக்ட் பண்ண பாத்தியா ஆளு? அவன் ஸ்பேஸ்லயே இல்ல, அவன் போயிட்டான். எப்பயோ கோவஸ்ட் எங்கேஜ்மெண்ட். டேய், உன்னை ஃபர்ஸ்ட் இந்த ஹோஸ்ட் தயாரில அடிக்கணும்டா. அவன் என்னைக்கெல்லாம் கோஸ்ட் குடுக்குறானோ அப்பெல்லாம் ஓடி போயிடுறான்டா. அந்த புண்டை போன நான் என்ன எனக்கு தவசி தான் பிடிக்கும். அது இல்ல சேதுபதி ஐபிஎஸ் எனக்கு ரொம்ப இல்ல சேதுபதி ஐபிஎஸ் ரொம்ப பிடிக்கும். தவசி இந்த மாதிரி சில படம் பிடிக்கும். உங்களுக்கு? இல்ல ப்ரோ, அதுல டைலாக் இருக்கும் ப்ரோ. துளசி வாசம் வரமால, தவசியோட வாக்கு வராது. விக்னேஷ் ப்ரோ ஊமை விதிகள்ல கடைசி வருவான் தெரியுமா, போலீஸா? அது எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எதுதான் கணக்கே காட்ட முடியாதுங்க. ஆனா இப்போ விஜயகாந்த் படம் தான் கேடிவினாலே. இல்ல மாஸ் படம் சொல்றீங்க எல்லாம். இப்பெல்லாம் வந்து இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வைதேகி காத்திருந்தாங்க. அந்த பிளாஷ்பேக் சீன் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ இதுவா இருக்கும். ஒரு வானத்தை போல எல்லாம் இன்னும் நல்லா இருக்கும். இல்ல ப்ரோ, நீங்க அந்த பிளாஷ்பேக் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு படம் தான்டா அந்த வானத்தை போல படம். நான் இந்த படம் வானத்தை போல ஆனா என்ன கேட்டா இல்ல இப்ப இருக்கிற பசங்க எல்லாருக்கும் தெரியும். எனக்கு ரமணா எல்லாருக்கும் தெரியும். ஆனா முருகதாஸ் மேல இப்ப ட்ரெண்ட் செட்டிங் வந்தாலும் சரி. நீங்க இந்த early 2000 சொல்லிட்டு இருக்கீங்களா? நான் 2000 முன்னாடி சொல்லிட்டு இருக்கேன்டா. நாங்க நீங்க வைதேகி காத்திருந்தால் எடுத்துக்கிட்டீங்கனாலே பிளாஷ்பேக்ல ஒரு ஜாலியான டைப்பு, ஒரு பணக்கார என்னது ஜாலியான டைப்பா இருக்கும். ஆனா நீங்க அப்படியே சாரி இன்டரப்ட் பண்றது. ஆக்சுவலா தளபதி வந்து இப்போ வீடியோ ஜூம் பண்ணி வந்திருக்கு. அவரு கிட்ட போயிட்டு தேங்க்யூன்னு விஜயகாந்த்க்கு பார்த்து சொல்றாரா? புரியல என்னது? மேல ஷேர் பண்றேன். தேங்க்யூன்னு சொல்றாரா தளபதி அவர்கிட்ட தளபதி அவருக்கு விஜயகாந்த் கிட்ட போயிட்டு தேங்க்யூன்றாரு. ஏன்னா அவருக்கு கெரியரை வந்து இது பண்ணி விட்டது விஜயகாந்த் தானே. செந்தூர பாண்டி அவர் இன்டர்வியூல சொல்லியிருப்பாரா? இதோ மேல ஷேர் பண்ணிருக்கேன் பாரு அந்த வீடியோ. வந்துருச்சு. அதே மாதிரி அவர் நடிச்சதுல ஊமை விழிகள்ங்கிற படம் வந்து பயங்கர ஃபேமஸ். டவுட் இத மட்டும் கிளாரிஃபை பண்ணுங்க. ரஜினி சார் போனாருங்களா? இல்ல ப்ரோ, அது நாளைக்கு போறாரு ப்ரோ. இல்ல ப்ரோ, போக மாட்டாங்க. அவங்க வந்து நம்மள மட்டும் கேள்வி கேட்பாங்க ப்ரோ. நாளைக்கு போவாருங்க. இல்ல எடுக்காத வரைக்கும் நம்ம இது சொல்ல பார்த்து நாளைக்கு போவார் கண்டிப்பா. போலியடா, போன மாதிரி வீடியோ வந்துச்சேடா. அதெல்லாம் இல்ல அது வந்து பழைய அவர் ஃப்ரெண்டோட வீடியோ. பட் ஆனா வந்து ரஜினி போறாரு நாளைக்கு. ஷூட்டிங் கேன்சல் பண்ணி வந்துட்டு இருக்காரு. நாளைக்கு போவாரு. ஆக்சுவலா இவங்க தான் அதுல இருந்து அஜித் சார் போன மாதிரி ஒரு வீடியோ ஒண்ணு போட்டு வச்சிருக்காங்க. அதான் எனக்கு இல்ல ப்ரோ, அதெல்லாம் அது இவங்க எப்பவுமே பண்றது. அதை விடுங்க, அது ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லி தற்கொலைக்கு விடுங்க. இல்ல ஒரு போன் அதுக்கெல்லாம் இங்க அவர் போன் பண்ணி கூட பேசுவாருன்னு வைக்கலாம். ஒரு அஜித் சார் வந்து போன் பண்ணி கூட அது வருத்தம் தெரிவிப்பாரு. அவன் ஏதோ பேசிட்டு போறான் ப்ரோ, நமக்கு தேவையில்ல விக்னேஷ் ப்ரோ. ஆனா உண்மை என்னன்னா, இப்ப இவ்வளவு பெரிய ஆள் இது வந்துட்டு இறந்திருக்காங்க எல்லாம் ஓகே. கவர்மெண்ட் சைட்ல எப்படி இது பார்த்தாங்க தெரியல. முடிஞ்சா இல்ல
இந்த எவனும் ட்ரிகரை அடிச்சிடாருங்க, எல்லாம் புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு அடிங்க போட்டு ஏன் என்னது எவன் இன்னைக்கு ட்ரோல் பண்ணானோ இது பண்ணானோ அதெல்லாம் நாளைக்கெல்லாம் அது பாத்துக்கலாம். ஆனா இன்னைக்குலாம் இது இந்த வழியா நாளைக்கு தான் வந்துட்டு அடக்கம் பண்றாங்க. நல்லா ஆக்சுவலா இன்னைக்கு வந்து ஒரு கிருத்தி போஸ்ட் கூட நான் ஷேர் பண்ணல. ஒன்லி ப்ரோ கம்னரு ப்ரோ நீ வேற ஒண்ணு. இல்ல சீரியஸா நான் ஏய் இரு ஆனா விக்னேஷ் ப்ரோ பாராட்டலாம்டா டேய். ஆனா இல்ல டிஎல் நம்ம டிஎல் நம்ம விவேக் 10 நிமிஷத்துக்கு ஒரு டைம் கீர்த்தி ஷெட்டி போட்டோ போடுறாள். அவரே போட்டான்னா ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்டா இவருக்கு. இல்ல டிஎல் நம்ம பசங்க அதே மாதிரி பத்ரி ஊமை விழிகள்னு ஒரு படம் இருக்குல்ல, அது பயங்கரமா இருக்கும். மல்டி படம் தமிழ்ல. அது டிவில போலீஸா ப்ரோ அப்படி அது பாடுறா பயங்கரமா இருக்கும். இப்ப பார்த்தாலும் சூப்பரா இருக்கும். சரியான திகிலா இருக்கும்டா. அந்த வில்லனை பாத்தீங்கன்னா இன்னும் பயப்படுவோம் நீ எல்லாம். உண்மையாதான் இந்த பாட்டு இருக்குல்ல, ராத்திரி நேரத்து பூஜை எல்லாம் அந்த படம் தான். அந்த பாட்டு அந்த ஞாபகம் இருக்கா? அந்த இதுல வருவான் அந்த வில்லன், அந்த குதிரை வண்டியில வருவான் தெரியுமா? அந்த வண்டி சவுண்டு கேட்டாலே பயப்படுவோம். பயமா இருக்கும் ப்ரோ. அந்த வடிவேலும் விவேக்கும் ஒரு படத்துல அந்த இதா நடிச்சிருப்பான். விஜயகாந்த் கூட எப்படி சொல்றது, கொஞ்சம் காமெடியாவும் இருப்பான், ஆனா ரகடாவும் இருப்பான். அது படம் பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. நல்ல படம். வடிவேலு விவேக்குமா சொல்லுங்க கண்டிப்பா. ஏதாவது சீன் சொல்லுங்க சொல்லலாம். ஒரு இது ஏதோ பாட்டு வரும், நல்லா மைண்ட்ல இருக்கான வாயில வர மாட்டேங்குது. இது வேற டக்குன்னு. வடிவேலும் விவேக்குமா? ஆமா ஆமா ஆமா. எனக்கு வந்து பழைய படம் நடிப்பா. மை ஃபேவரட் வல்லரசா இல்ல வரும்போது அப்படியே டி நகர்ல வரும்போது அந்த பேசிட்டு இருந்த கேட்டு. ஆனா இல்ல 90ஸ்ல வந்துட்டு ஒரு ஆர்டிகல் இது இருக்கும். அது நிறைய பேர் அந்த ஒருத்தர் இருப்பாரு நம்ம கிட்ட, கேப்டன் ஒருத்தர் ரேவந்த் ஒண்ணு தெரியும்னு நினைக்கிறேன். ஜிப்சி கூட இருப்பாரு. அவரு தான் போட்டிருந்தாரு, ரஜினி கமலோட பெரிய கட் அவுட் வச்சது விஜயகாந்த் தான் அந்த டைம்ல. நீ எவனுக்கு வைக்க முடியல. சத்யராஜ் எல்லாம் சத்யராஜ் கூட யாருக்கும் வைக்கல, விஜயகாந்த் தான். கமல், அப்புறம் கமேஸ்வரு, ரஜினி கொடிக்கட்டு பறந்த டைம்லயே டஃப் கொடுத்தது, ரொம்ப டஃப் கொடுத்தது விஜயகாந்த். ஒரு ஃபேன் பேஸ்ரா, சரியான ஃபேன் பேஸ். 150 படத்துல 50 படம் போலீஸா நடிச்சிருப்பாப்ல. 154 படத்துல 50 படம் போலீஸா? விஜயகாந்த ஒரு ரஜினி படத்துல வில்லனா நடிக்க கூப்பிட்டு அவர் நல்லா நடிக்கிறான்ட்டு திரும்ப அனுப்பிச்சு விட்டாங்க. ஆமா ஆமா, இந்த இது தெரியும் எனக்கு. அதுக்கப்புறம் நான் நடிச்சு பெரிய ஆளாய் காமிக்கிறேன்டான்ட்டு கேப்டன் வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சாரு. இல்லைங்க அப்படி கிடையாதுங்க. அவரும் நடிக்கிறதா தான் இருந்தாரு. ஒரு நட்பு இதா நடிக்கிறதா தான் இருந்தாரு. அவரோட ஃப்ரெண்டு இருக்காரு பாத்தீங்களா, இப்ராஹிம் ராவத்தர். ஆக்சுவலா ஒரு ப்ரொடியூசர், நிறைய படத்துக்கு அவர் தான் ப்ரொடியூசர். கேப்டன் நிறைய படத்துக்கு அவரு வந்து இல்ல வேண்டான்ட்டு. அவங்க 2 பேரும் எந்த அளவுக்கு க்ளோஸ்ன்னா, இப்ப யாராச்சும் வராங்கன்னா கூட அவரு பாக்கெட்ல இருந்து இவரு காசு எடுத்து கொடுப்பாரு. கேப்டன் வந்து ராவுத்தரே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல அந்த அளவுக்கு 2 பேரும். அது முரட்டுக்காலைக்கு முன்னாடி உள்ள ஒரு படம். அப்படியா? முரட்டுக்காலை தான் இப்ப சொல்லியிருந்தாங்க. சாபுத்திரி சேனல் பாருங்க, அதுல சொல்லி நான் அந்த அளவு சொல்லி கேள்விப்பட்டேன். சாபுத்திரி சேனல் நீங்க இருக்கீங்களே அந்த ஆவுனா கொண்டு வந்துட்டு. இல்ல செய்யாரு பாடுவோம் அதே நியூஸ் சொல்லி பாடி இல்ல ப்ரோ, அவர் அப்படிதான்டா சொல்லுவாரு. ராஜேஷ் ப்ரோ செய்யார் பாடுன்னு தான் கரெக்டா தான் சொன்னேன். உங்க காதுல பாடுன்னு ஊத்தினா அதுக்கு நான் பொறுப்பில்ல. நல்லா செய்யறேன் அந்த விஷயத்த சொல்லலாம். ஒண்ணுதான். விஜயகாந்த் வந்துட்டு ஃபர்ஸ்ட் படம் வந்துட்டு
நடிக்கிறதுக்கு வந்துட்டு ரஜினியோட அண்ணனா நடிக்கிறதுக்கு ஒரு படம், அந்த படம் பேர் சரியா ஞாபகம் தெரியல. அதுல நடிக்க வேண்டியது. அதுல வந்துட்டு 3 நாள் நடிச்சிருக்காரு. 101 ரூபா அட்வான்ஸ் வாங்கி நடிச்சிருக்காரு. நடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு அவர் நடிப்பை பார்த்துட்டா இல்ல ஒரு பொறாமையில என்னன்னு தெரியாம 3 நாளா வந்துட்டு அவங்க தூக்கிட்டாங்க. தூக்குனதுக்கு அப்புறம் எப்படி ஏன் தூக்குனீங்க என்னன்னு கேட்டா வந்துட்டு நீங்க தமிழ் பேசுறது சரியில்லை, ஒரு மதுரைக்காரனுக்கு தமிழ் பேசுறது சரியில்லையா. அவரு டேரக்டா கேட்டாரு. அப்ப கன்னடக்காரன் மட்டும் வந்துட்டு நல்லா தமிழ் பேசுறானான்னு டேரக்டாவே கேட்டுட்டு வந்துட்டாரு. உங்க முன்னாடி நான் வாழ்த்து காட்டுறேன்னு வாழ்ந்துட்டாரு. இன்னொன்னு கருப்பு ஹீரோனா அது ரஜினி மட்டும் தான்டா, இன்னொருத்தன் வர முடியாதுடான்னு வேற சொல்லியிருக்காங்க அந்த டயத்துல. இந்த படத்துல அது என்ன சூறை போட்டுல சொல்லுவான் தெரியுமா, இங்க கஷ்டத்துல வந்து ஆரம்பிச்சு சக்சஸ் ஆனது நான் ஒருத்தன் மட்டும்தான் இருக்கணும். இந்த ஃபார்முலா தான். அதே மாதிரி முரட்டு கலையில வந்துட்டு ரஜினிக்கு எப்போதுமே ஒரு பழக்கம் உண்டு. அந்த பழக்கம் இப்போதைக்கு இருக்குது. ஆனா வந்துட்டு ஒரு பீக்ல இருக்கிறது, ஏதாவது ஒரு ஹீரோ வந்துட்டு அவரை விட மேல வந்துருவாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிற ஆட்கள்லாம் வந்துட்டு கூப்பிட்டு அவர் படத்துல வில்லனா நடிக்க வைப்பாரு. வில்லனா கெஸ்ட்ரோலோ இது மாதிரி பண்ணுவாரு. அந்த இது பேர் வந்துட்டு அது அப்படியே நிற்கும். இப்போ ரஜினி படத்துல வில்லனா பண்ணிட்டோன்னா அந்த பிராண்டா இருக்குமா, அவன் கடைசி வரைக்கும் வில்லன் கேரக்டர் தான் கூப்பிடுவாங்க. இப்போ வந்துட்டு முரட்டு கலையில வந்து விஜயகாந்த் மட்டும் பேசுறேன். இது மட்டும் சொல்லிடுறேன் விஜயகாந்தோட நம்ம தளபதியை பத்தி சொல்லிடுறேன். ஆனா இதே இதை வந்து ஒருத்தர் நம்ம பீக்ல வர்றாருன்னு அடுத்து நம்ம இடத்துக்கு வந்துட போறாருன்னு சொல்லிட்டு இந்த படைப்பா படத்துல வந்து அந்த பைத்தியத்தை விடுங்க. ஏன்னா சுச்சுவேஷன் வந்து இல்ல ஒரு சாவால இது பண்ணக்கூடாது, தப்பு. நாங்களே இப்ப தெரியுது சில தற்கூறிங்க டிவில பாத்துருப்பீங்க. நாளைக்கு மறுநாளைக்கு எல்லா பாயிண்ட்டும் எடுத்து வைங்க, நாளைக்கு நைட் பேசிக்கலாம். இல்ல நாளைக்கும் மறுநாளைக்கும் தூக்கி போட்டு அதெல்லாம் நிறைய பாயிண்ட் சொல்லுங்க ப்ரோ, எனக்கு நிறைய விஷயம் தெரியாது. அவர் வந்து தொல்லையான கவுண்ட் பண்ணி கூட வந்திருக்கான் அன்னைக்கு. நாளைக்கு சாயங்காலம் வந்துட்டு அடங்கம் பண்ணதுக்கு அப்புறம் 6 மணிக்கு மேல நாளைக்கு இன்னொரு விஷயம் இருக்குது, அதை பண்ணுவோம். அதான் அன்னைக்கே சொன்னல, ரஜினி கட்சி ஆரம்பிக்காம ஓடி போன நாள் நாளைக்கா? ஐயோ ராஜேஷ் ப்ரோ, நீங்க யார் கூப்பிடுறீங்களோ இல்லையோ, குமரன் ஒருத்தனை கூப்பிடுங்க பாருங்க, அவன் ஒருத்தன் போதும். கபில இல்ல கபில ஸ்பேஸ் மாதிரி ஆக்கி விட்டுறாதீங்கடா. சரி அது என்ன டேக் போட, ஓடி போன டேன்னு போடலாமா? குரூப்ல பண்றா, அப்புறம் குரூப்ல அந்த லியோ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணு. இந்த பைத்தியக்காரன் ப்ரோ அந்த லியோ வந்து ஒரு வாட்டி வந்துட்டானா அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா இல்ல விக்னேஷ் ப்ரோ எப்ப காண்டா வராரோ ரஜினி ஒரு ஆளு வைரண்ட். டேய் இப்ப டாபிக் என்னமோ அது பேசுங்கடா, தேவையில்லாத அவன் ஒரு பயிர். இந்த பொட்டையெல்லாம் பத்தி பேசாதீங்கடா. விஜயகாந்த் மால இருந்துச்சான்னு. ஆமா ஆமா டோட்டலா இப்ப கூட அப்போ டிஎம்கே இல்ல அப்ப டிஎம்கே சப்போர்ட் இருக்கா? இல்ல டிஎம்கே கிடையாது. இல்லடா, ரெண்டு பேருக்கும் ஆப்போசிட். ஆனா இல்ல ஃபார்வர்ட் தான், இல்ல ஸ்ட்ரைட்டா கூப்பிட்டது. அலெக்ஸ் இங்க ஒரு மேட்டர் நீ நல்லா புரிஞ்சுக்க, நான் எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். இப்ப தளபதி வந்து அவர் பொலிட்டிக்கல் இன்வால்வ்மெண்ட் இருந்தா ஒண்ணு, 2 கட்சியுமே அகைன்ஸ்ட் ஆனாங்க, புரியுதா? டிஎம்கே சேம் வந்து அப்ப வந்து நடந்துச்சு. சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். அப்போ வந்து டிஎம்கே எதிர்த்து தான் அவர் ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் ஏடிஎம்கே கூட அலையன்ஸ் வச்சுட்டு இவர் ஜெயிச்ச உடனே பார்த்தீங்கன்னா இவர் 40 சீட்டும் என்னமோ ஜெயிச்ச உடனே இவர் வந்து எதிர்கட்சியா உட்காந்துட்டாரு. எதிர்கட்சியா உட்காந்த உடனே இவர் வந்து அதான் ஆளுங்கட்சி எதிர்த்து தானே இவங்க இது பண்ணி ஆகணும், கேள்வி கேட்டாகணும், இது பண்ணி ஆகணும். ஸோ அந்த ஒரு இதுல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரைவல்ரியே கொஞ்சம் நிறைய தான் போயிட்டு இருந்துச்சு அந்த டைம்ல. அப்போ வந்து டோட்டல் அகெயின்ஸ்டா மாறிட்டாங்க ஏடிஎம்கேவும் இவங்க
டிஎம்டிகேவோ. அப்பெல்லாம் இவங்க வந்து டிஎம்கே வந்து ஃபுல்லாவே வாஷ் அவுட் ஒரு இதாவே இருந்துட்டாங்க. என்ன சொல்றது, ஒரு ஐ மீன் 3வது கட்சியா போயிட்டாங்க. சைலண்டாவே இருந்துட்டாங்க அவங்க. ரொம்ப அநியாயத்துக்கு இந்த 20 ப்ரோ யாரோ கூப்பிட்டாங்க, யார் அது? நான் தான் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ அது வேணாம், இது அவுட் ஆக நீங்க பேசிட்டு இருங்க. நான் கடைசியில் அப்புறமே சொல்றேன். இன்னும் ஒரு விஷயம், சொல்லுங்க இந்த பரவாயில்ல. ரேவந்த பத்தி நான் ஒண்ணு சொல்லிடுறேன். ஆக்சுவலா அந்த இவரு லெஜெண்ட் சரவணா படம் ரிலீஸ் ஆனப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அவரு டிபி எல்லாம் வச்சு சுத்திட்டு இருந்தாரு. அவன் இன்னைக்கு கேப்டனுக்கு ஒரு இது, சோ அந்த டிபி கூட மாத்தாத உட்காந்துருக்காரு பாத்தீங்களா. சோ அதுதான் நானு அவரை பத்தி. விக்னேஷ் ப்ரோ, நான் இதெல்லாம் காலையிலேயே அவனுக்கு அமிச்சேன் இல்ல ரேவந்துக்கு. இல்லைங்க ப்ரோ, இன்னும் ஒரு விஷயம், இது மட்டும் நான் பேசக்கூடாது. ரேவந்த் ஒரு நிமிஷம் உன்னை பத்தி ப்ரோ, பேசலப்பா, இங்க ஜெனரலா பேசிட்டு இருக்கேன். நாம பேசக்கூடாது. நீ என்னோட ப்ரொஃபைல போய் கிளிக் பண்ணி நான் என்ன போட்டோ வச்சிருக்கேன்னு பாருங்க. என்னது எப்போ மாத்தின சொல்றதுக்குள்ள எப்படா மாத்தின? சும்மா இருண்டா. அதெல்லாம் அப்படிதான். ரேவந்த் இல்ல எனக்கு பத்ரிய பார்த்துதான் இல்ல ப்ரோ, அந்த சொல்லுவாங்க தெரியுமாடா, காது பச்சு. இல்ல நானு காலையிலேயே நான் காலையிலேயே ரேவந்துக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன். ஏன்னா ஜாக்கால அலெக்ஸால மாத்த முடியாது. அவன் ப்ளூ டிக் இருக்கு போயிரும். அது சரின்ட்டு விட்டுட்டு ரேவந்துக்கு அமுச்சு விட்டேன், நீ மாத்துடா மாப்பல அப்படின்ட்டு. இல்ல ஆனா ரேவந்த், நீ கப்பல் டிபி வச்சது எங்க பசங்களுக்கு தெரியல. சொல்ல மாட்டேன் என்ன மச்சான். கப்பல் டிபியா முன்னாடி வச்சிருந்தான், அத சொன்னேன். சரி ஸ்ரீராம் ப்ரோ நீங்க சொல்லுங்க. ஸ்மார்ட்டா இருக்க மாதிரிலாம் டிபி வைக்கிற, ஒண்ணுமே என்கிட்ட மறைக்கிறேனே சொல்லாம. இருப்பா சொல்லுங்க ப்ரோ. சொன்னேன்ல வடிவேலு விஜய் படம் நல்லா பிடிக்கும். அது அந்த எஸ்பின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த படம் தான் ரொம்ப எங்கள் அண்ணாவா. ஆனா எங்கள் அண்ணா காமெடி எல்லாம் சரியான காமெடி. அதுல விவேக் இருக்க மாட்டாரு. விவேக் இருக்க மாட்டான், பிரபுதேவா தான் இருப்பான். இல்ல யாரோ வடிவேலு விவேக் விஜயகாந்த் சார் 3 பேருமே. அலெக்ஸ் எங்கள் அண்ணா படம் யார் எடுத்தது தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸ் படம் எடுத்த டைரக்டர் தான், சித்திக். செம்ம காமெடி அதெல்லாம். இந்த இல்ல ஒரு 500 ரூபா கொடுங்க. எதுக்குடா ஒரு 500 ரூபா கொடுங்க. எதுக்குடா காக்கா பேண்டுருச்சு. அதான் இல்ல காக்கா பேண்டுச்சு. ஊர்ல இருக்கிற எல்லா காக்காவும் இவன் மேலதான் பேண்டுச்சு அப்படின்னுவான். எனக்கு இன்னும் அந்த காமெடி சரியான இதா இருக்கும். பிரபுதேவா எல்லாமே செம்மையா இருக்கு ப்ரோ. அதுல பிரபுதேவா பாண்டிராஜ் போன் பேசிட்டு இருப்பானுங்க. பாண்டிராஜ் உட்கார்ந்து நோண்டிட்டு இருப்பான். விஜயகாந்த் உடையில வந்துட்டு ஜாகிங் பண்ணிருப்பாங்க. இவனுக்கு வந்துட்டு சும்மா கிடையாது, காலை தட்டி விட்டுருவானுங்க தெரியுமா. சரி, ஜாக்கு கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்பேன். ஜாக்கு, தளபதியோட ஃபர்ஸ்ட் படம் வந்து விஜயகாந்த் கூட தான் நடிச்சது தெரியுமா? விஜயகாந்த் சார் கூட தான். செந்தூர பாண்டியா ஃபர்ஸ்ட் படம். இல்ல ஃபர்ஸ்ட் படம் செந்தூர பாண்டியா தெரியாது. வெற்றின்னு இவரு எஸ்எஸ்சியோட டைரக்டர். சின்ன வயசா நடிச்சிருக்கானு. சின்ன பையனா நடிச்சிருப்பாரு அதுல. இப்ப நம்ம தளபதி நமக்கு பண்ணாருல, சாரி விஜயகாந்த் சார் வந்து நமக்கு பண்ணாருல, அதே மாதிரி சூர்யாவுக்கும் பண்ணிருக்காரு தெரியுமா? படம் பேரு பெரியண்ணா. டைரக்டர் வந்து எஸ்ஏசி. ஆனா உண்மையாலுமே அந்த படம், ஆனா எஸ்ஏசி தான்டா டபுள் இதுவா எல்லாருக்கும் ஸ்டாண்ட் ஆகுது. பாடி இருப்பாருடா, அதுல 2 பாட்டு பாடி இருப்பாரு. அந்த ஆடியோ ரிலீஸ்ல கூட இப்படிதான் போடுவாங்க. அந்த இந்த பாட்டு தம்மடிக்க ஸ்டைல், அந்த இது ஆடியோ கேசட்ல கூட வந்துட்டு நண்பருக்காக பாடிய அப்படிங்கிற மாதிரி தான் ஏதோ போட்டிருப்பாங்க. நல்லா இருக்கும் ப்ரோ. தம் அடிக்கிற ஸ்டைல் பாட்டுலாம் அந்த ஜெயில. நான் வந்து 2008 வரைக்குமே அந்த பாட்டு விஜய் சார் படத்துல வர பாட்டு தான் நடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் தெரிஞ்சா சூர்யா படத்துல வர பாட்டுன்னு. அதுலதானே இந்த பாட்டு இருக்கும், ரீல்ஸ் எல்லாம் போடுவாங்கல்ல, தன்னானே தாமரப்புன்னு ஒரு பாட்டு. சரி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த ரமணா சொல்லிருந்தீங்க, யாரோ சொல்லிருந்தீங்க. எனக்கு அந்த படத்திலேயே பாத்தீங்கன்னா, ஓகே அந்த படமே பாத்தீங்கன்னா ஹைலைட் நிறைய இருக்கும்னு வைங்களேன். அதுல அந்த காலேஜ் வாசல்ல ஒரு ஃபைட் ஒண்ணு வரும், அது எத்தனை பேர் பாத்திருக்கீங்க? ஆமா
ஆமா ஏய், நான் இல்ல பார்த்தேன். எந்த சீன் சொல்றீங்க? அது காலேஜ் எக்ஸாம் எழுத போவானுங்கல்லடா இவனுங்க ஸ்ட்ரைக்கு வந்து ஓ ஸ்ட்ரைக், ஆமாமா ஸ்ட்ரைக்குன்னு ஸ்ட்ரைக் சொல்லிட்டு இந்த மேட்ரு சண்டையாகுங்க. அது வந்து அது என்ன படம்? ரமணா ரமணாடா ரமணா இவன் ரமணா போட்டு கிட்டத்தட்ட 10 நிமிஷம் என்னமோ ஓடுன்னு நினைக்கிறேன் அந்த ஃபைட்டு. ஆனா வேற லெவல்ல இருக்கு. வர்றவன்லாம் எப்படி சொல்றது, முருகதாஸ் அப்படி எடுத்திருப்பான் அந்த ஆனா இல்ல ஃபைட். ஒரு முருகதாஸ் இது வரைக்கும் அதான் டபுள் கிளைமேக்ஸ் வச்சு அதை மாத்தனது ஆனா ஒரே எனக்கு படம். தெரிஞ்சு அந்த படத்துலயே 2 ஃபைட்ல அது ஒரு ஃபைட் தானே ப்ரோ? 2 அது ஃபைட் ஒரு இருக்கும். ஃபைட்டு. கலெக்டர் ஆபீஸ் ஃபைட் ஒன்னு இருக்கும். அந்த இதுல ஆனா கலெக்டர் ஆபீஸ் பிளாஷ்பேக்ல. ஃபைட் அதுவும் நல்லா தான் இருக்கும். பிளாஷ்பேக்ல அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆமா ஆனா இந்த ஃபைட் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஹைலைட் அவ்வளோ ஃபாஸ்டா இருக்கும். வேற லெவல்ல உனக்கு ஒரு அந்த மாதிரி. படத்துல ஃபைட் இல்லன்னு தெரியாத அளவுக்கு இருக்கும். ஆமாங்க, எனக்கு அந்த ப்ரோ படத்துல அந்த ஃபைட் சீன் ஃபைட் மாசா மட்டும் போடுறதுனா தனியா ஃபர்ஸ்ட் விஜயகாந்த் தான். விஜயகாந்த் சார் தான், அதுக்கப்புறம் தான் மத்தவங்க எல்லாம் அப்பையில இருந்து. ஆனா ஃபைட் சீன் அவரு தான்டா. ஆண்ட்லர் பெண்ட் எடுக்க வந்துட்டான் ஒருத்தன். டேய் குமாரா, நாளைக்கு வா வா. பேசிக்கலாம். ஒண்ணும் இல்ல, ஒரு விஷயம் சொல்லிட்டு போதான் வந்தேன். நாளைக்கு காலைல வந்து ஒரு ரைட்ட போடலான்னு ஒரு மென்டல் புண்ட் எழுதி வச்சிருப்பான். இந்நேரத்துக்கு ஒருத்தர் வந்துட்டு போனதை பார்த்துட்டு வந்து இன்னைக்கு தண்ணி அரசு ஊத்தி அழிங்கடா, தண்ணி ஊத்தி ஆல்ரெடி அழிங்கடா. காலைல பேசிப்போம். டேய் ஒரு நிமிஷம் இரு, நீ என்னென்ன பண்ணுன்னு தெரியும், நான் பாத்துக்கலாம். காலைல பேசிப்போம். ஏன்டா டேய் எனக்கு டவுட்ரா, ஒரு சாவல ஃபேன் ஃபைட் பண்ணிக்கிறீங்க. ஒரு நிமிஷம் அலெக்ஸே எவ்வளவு வன்மம் முடிச்சவனா இருந்து இப்பெல்லாம் ஓரளவு திருந்திட்டான் பாரு. 2 நாள் கழிச்சு ஏன்னா போயிடுவானா இல்ல? ஒரு நிமிஷம் இரு. இப்ப இதுல யாருமே இப்ப பண்ணல. இப்ப என்னன்னா, இப்ப ஒருத்தர் வந்து ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு வந்திருக்கிறாரு. அந்த இடத்துல இருக்கிற போட்டோவை எடுத்து போட்டுக்கிட்டு அங்க தெரியண்டா தெரியும், அதையும் பார்த்தேன். இல்ல இரு, அதையும் பார்த்தேன். கண்டுக்காது பார்த்தேன். விடு எல்லாம் இல்ல இவரு எல்லாம் பார்த்தா நம்ம மேலடா தப்பு வரும் கும்பலா. இப்ப பார்த்துதான் இருக்கும். நான் இங்க உன்னோட இப்ப பாத்துக்கலாம். இரு, நீ கபில மாதிரி ஆகணும்னா நீ பண்ணு. ஆல்ரெடி பண்ணு. கபிலன் தம்பி அலெக்ஸே சும்மா இருக்கான். கபிலன் தம்பி கிடையாதுடா. கபில மாதிரிலாம் எவனாலே ஆக முடியாது. அவனுக்கு கேங் மட்டும் தான் ஆக முடியும். விவேக் சூர்யா சொன்னி உக்காடுற புண்டை ஏதோ கேட்டுற போறேன், பேச வேணாம் பாக்குறேன். சரி இல்ல ஒரு நிமிஷம் சொல்லு ப்ரோ. இல்ல கோரை ப்ரோ கேக்குதா? கேக்குதா அலெக்ஸ்? உங்களுக்கு எப்படி வரும் காலைல இந்த நியூஸ் கேக்குது? அலெக்ஸ் எனக்கு கேட்டதுல இருந்து ரொம்ப கஷ்டமாகுது. சரி ஓகே, இவரு எப்படியா இருந்தாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். வயசு தான். ஆனா வயசு இல்ல ப்ரோ. இப்ப இந்த வயசுக்கு என்ன கேட்டா சரி ஓகே, இதெல்லாம் ஓகேன்னு தான் இருக்குது. ஆனா அன்எக்ஸ்பெக்டடா இருந்துச்சு ப்ரோ. ஏன்னா போன வாரம் தான் வந்துட்டு இதே மாதிரி சீரியஸா குணமாயிட்டு அத பாக்குறதுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. இல்ல இதே சீரியஸ் கண்டிஷன் அளவுக்கு போட்டு நியூஸ் பரப்பிட்டு ஆனா எதுவுமே ஆகலன்னு சொல்லிட்டு ஸ்டேஜ் எல்லாம் வச்சு நல்லா பண்ணாங்க. திரும்ப அதே மாதிரி பண்ணும்போது மீடியா காம்பர் அவனுங்களை செருப்ப கலட்டி அடிக்கணும் அலெக்ஸ். தப்பே இல்ல, நாங்களும் சொன்னோம். உசுரோட இருக்கும்போது அந்த மனுஷனை செத்து போயிட்டான்னு நியூஸ் போட்டாங்க. நாயங்க தானே இதுங்களாம். ஆனா இப்போ வந்துட்டு அதான் அவரு சாவுக்கு வர்றவங்க எல்லாருக்கும் 10 கேமராத்துக்கு கழுத்தில் நீட்டுறது நடக்க விடுறானுங்க. நாய்ங்க என்ன கேட்டா விஜயகாந்த் அந்த மைக்கு தூக்கி வச்சது தப்பே இல்லை ப்ரோ. ஆனா சில டூம்ப பாரு ஃபேன்ஸ் வந்து இந்த அஜித் புண்ட ஃபேன்ஸ் உண்மையில ஜேசன் உடுப்பா எதுக்கு பாவம் பரமா சும்மா இருடா. ரத்தனகுமார் ஏதோ ட்வீட் போட்டிருக்காங்க. இல்ல இவன அலெக்ஸ் நிறைய அஜித் ஃபேன்ஸ் சப்போர்ட்டிவா தான் போட்டிருக்காங்க. அதை பார்த்து அந்த ரஜினி அஜித் மியூச்சுவலா இருப்பாங்க, அவங்க மட்டும் தான் அப்படி போட்டிருக்காங்க. ஆனா உண்மையில இல்ல இப்ப இல்ல இப்ப ஓரளவுக்கு எல்லாம் தேர்ட்டாங்க. அதாவது சோசியல் மீடியா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. சில பைத்தியங்க இருக்குமே, அது எல்லாருக்கும் தெரியும். இன்னும் வியாதி போச்சு மனுஷனா இல்ல என்னன்னு தெரியல. அலெக்ஸ் இன்னைக்கு எதுவுமே யாருமே எதுவுமே பண்ணாதீங்க, வேண்டாம். நம்ம பசங்க தான் டிஎல் கொண்டு வரானுங்க. என்னைக்குமே நீ இல்ல இது வந்து சரியான நேரமும் இல்ல.
அவன் எப்போ நம்ம நீ ட்ரோல் பண்ணதுக்குன்னு ஒரு நேரம் எடுத்துக்குவான். ஆனா இது சரியான நேரம் இல்ல. இதேதான் ப்ரோ நானும் சொல்லுவேன்.